ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ஸை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம நேற்று வந்து ஒரு டேபிள்ல டேட்டாவை லோட் பண்ணோம். டேட்டாவை இன்சர்ட் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம இன்சர்ட் பண்றோம், அப்டேட் பண்றோம், டிலீட் பண்றோம் அப்படின்னா அப்படியே இன்சர்ட் ஆகும், அப்படியே டெலீட் ஆகும். அதே ரெக்கார்டை ஒரு 2 தடவை இன்சர்ட் பண்றோம், 3 தடவை இன்சர்ட் பண்றோம், சேம் ரெக்கார்டே அப்படின்னா கூட இன்சர்ட் ஆகும். பட் நம்ம அந்த மாதிரி இன்சர்ட் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு டேபிள்ல நம்ம வந்து அதே ரெக்கார்டை வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து இன்சர்ட் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. அது எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது டேட்டா வேலிடேஷன் பிஃபோர் இன்சர்ட்டிங் த டேட்டா இன்டு த டேபிள். ஒரு டேபிள்ல இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி டேட்டாவை வேலிடேட் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணுவோம். சில வேலிடேஷன்லாம் இந்த ரெக்கார்டை மறுபடியும் இன்சர்ட் பண்ணாத, டூப்ளிகேட் வேல்யூ வந்து மறுபடியும் இன்சர்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம வந்து அதில் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல ஆட் பண்ணி விடலாம். கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வேலிடேட் பண்ணிட்டு தான் இன்சர்ட் பண்ணுவோம் இந்த ரெக்கார்டை. ஸோ நம்ம இதில் ஆர்க்கில் வந்து ஒரு 5 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி டேபிள் எடுத்துக்கிறீங்க. இதில் வந்து கஸ்டமர் டேபிள், சிட்டி டேபிள் 2 டேபிள் இருக்கு. இந்த கஸ்டமர் டேபிள்லையும் சிட்டி டேபிள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா செட். ஓகேவா? இப்போ நான் வந்து வேலிடேஷன் பண்ணணும். என்ன மாதிரி வேலிடேஷன் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கஸ்டமர் ஐடியில டூப்ளிகேட் அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு யூனிக்கான வேல்யூ தான் நம்ம கஸ்டமர் ஐடி தான் கொடுக்கணும். அப்படிங்கறதுனால இந்த காலம்ல நம்ம வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ண விடக்கூடாது. அதுதான் வந்து பிரைமரி கீ அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு காலமுக்கு நம்ம வந்து பிரைமரி கீ அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிகே அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா அந்த காலம்ல கண்டிப்பா டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணாது. ஒரு காலம் வந்து பிரைமரி கீ அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த காலம் வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. அதே மாதிரி நல் வேல்யூ அலோவ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி வேல்யூ கொடுக்காம நீங்க போக முடியாது. ஸோ ஒரு ஐடி கொடுக்கணும், அந்த ஐடி வந்து யூனிக்கா இருக்கணும். ஸோ ஒரு காலம்க்கு பிரைமரி கீ அப்படின்னு ஒரு காலமை டிஃபைன் பண்றோம் அப்படின்னா இட் வில் நாட் அலோவ் டூப்ளிகேட், இட் வில் நாட் அலோவ் நல் வேல்யூ. ஸோ இதான் ரொம்ப மெயினா பார்க்க வேண்டியது. ஸோ ஒரு டேபிளுக்கு ஒரு காலமை வந்து பிரைமரி கீ அப்படின்னு சொல்லிட்டோம்னா இட் வில் நாட் அலோவ் டூப்ளிகேட் அண்ட் ஆல்சோ இட் வில் நாட் அலோவ் நல் வேல்யூஸ். அதே மாதிரி ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு பிரைமரி கீ தான் கொடுக்க முடியும். இந்த டேபிளுக்கு ஒரு பிரைமரி கீ தான் கொடுக்க முடியும். மோர் தென் 1 பிரைமரி கீ கொடுக்க முடியாது. ஸோ ஒன்லி 1 பிரைமரி கீ பர் டேபிள். இப்போ எம்ப்ளாயி டேபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, ப்ராடக்ட் டேபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராடக்ட் ஐடி, கஸ்டமர் டேபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கஸ்டமர் ஐடி, யூசர் டேபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூசர் ஐடி, அக்கௌண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்கௌண்ட் நம்பரு. இந்த மாதிரி வர்ற ஒவ்வொரு டேபிள்லையும் இந்த காலம் எல்லாமே பிரைமரி கீயா நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஏன்னா அதில் வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணக்கூடாது. அப்படிங்கறதுனால நம்ம டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து பிரைமரி கீயா கொடுக்குறோம். இப்போ ஒரு காலம் மட்டும்தான் பிரைமரி கீயா கொடுக்க முடியுமா, 2 காலம் சேர்த்து கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம். சில டைம்ல இந்த இடத்துல நம்ம வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ற மாதிரி இருக்கும் சில டைம்ல. அப்ப என்ன பண்ணுவோம்னா இந்த பர்டிகுலர் ஐடிக்கு, இந்த கஸ்டமர் ஐடிக்கு டிஃப்ரெண்ட் மொபைல் நம்பர் வந்து அலோவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ இது 2ஐயும் சேர்த்து பிரைமரி கீயா கொடுக்கலாம். அதாவது இந்த கஸ்டமர் ஐடியும் மொபைல் நம்பரையும் கம்பைன் பண்ணி இந்த காம்பினேஷனை வந்து பிரைமரி கீயா கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து பேரு காம்போசிட் கீ அப்படின்னு பேரு. அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு காம்போசிட் கீ. ஸோ இப்போ ஒரு காலம் வந்து நீங்க காம்போசிட் கீயா கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் ஆஃப் காலம் கொடுக்கலாம். இந்த காம்பினேஷன்ல டூப்ளிகேட் வரக்கூடாது, இந்த காம்பினேஷன்ல டூப்ளிகேட் வரக்கூடாது. அது என்னங்கிறது அப்புறமே பார்ப்போம். பட் இதான் வந்து காம்போசிட் கீ. இப்போ பிரைமரி கீ அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து கடைசியில் கொடுக்கும்போது காம்போசிட் கீ எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கன்னா பிரைமரி கீ ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து காம்போசிட் கீ எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பிரைமரி கீ அப்படின்னு சொல்றோம். பிரைமரி கீ ஆர் காம்போசிட் கீ. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாட் நல். இப்போ சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணும்போது மேண்டேட்டரி ஃபீல்டு கொடுத்துருப்பாங்க. அது ஃபில் பண்ணாம நீங்க போக முடியாது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் என்னன்னா அது வந்து பேக் எண்ட்ல வந்து டேட்டா பேஸ்ல நாட் நல்லா டிஃபைன் பண்ணியிருப்போம். அதாவது நல் வேல்யூ அலோவ் பண்ணாது. ஸோ இட் வில் நாட் அலோவ் நல் வேல்யூ அண்ட் ஆல்சோ இட் வில் அலோவ் டூப்ளிகேட். நீங்க ஒரு காலமுக்கு நாட் நல்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுலேயே நேம்லேயே இருக்கு நாட் நல் அப்படின்னா நல் வேல்யூ அலோவ் பண்ணாது, ஆனா டூப்ளிகேட்டை வந்து அலோவ் பண்ணும். ஸோ இட் வில் அலோவ் டூப்ளிகேட். ஸோ அதான் வந்து இந்த நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, முன்னாடி வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாதுன்னு பார்த்தோம் பிரைமரி கீ. பட் நாட் நல் வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து
இது வந்து சொல்றோம் நம்ம நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். இட் வில் நாட் அலோவ் நல் வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த காலம்க்கு அந்த மாதிரி கொடுக்கலாம்னா, இப்போ இந்த கஸ்டமர் நேம்க்கு வந்து நம்ம நாட் நல்னு கொடுக்கலாம். ஏன் நாட் நல் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த இந்த காலம்க்கு வந்து அது வந்து நல் வேல்யூ அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம நாட் நல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா ஒரு கஸ்டமர் நேம் இல்லாம ஒரு கஸ்டமர் டேபிள் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால. கஸ்டமர் ஐடி இருக்கணும், அதே மாதிரி கஸ்டமர் நேம் இருக்கணும். ஆனா டூப்ளிகேட் இருக்கலாம். கஸ்டமர் நேம்ல இந்த மாதிரி டூப்ளிகேட் இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம கஸ்டமர் டேபிள்ல இருக்கலாம். அதனாலதான் நம்ம வந்து அது வந்து நாட் நல் டிஃபைன் பண்றோம். இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூனிக்கா இருக்கணுங்கிறதுக்காக யூனிக்னு சொல்லி கொடுக்குறோம். சரி, அப்ப பிரைமரி கீயை கொடுக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிரைமரி கீ வந்து ஒண்ணுதான் கொடுக்க முடியும். ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு பிரைமரி கீ தான் கொடுக்க முடியும்னு பார்த்தோம். அதனால இந்த காலம்ல டூப்ளிகேட் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க யூனிக்னு கொடுக்கலாம். ஆனா நல் வேல்யூ அலோவ் பண்ணும். இந்த யூனிக்னு கொடுத்தீங்கன்னா நல் வேல்யூ அலோவ் பண்ணும், பட் டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. அதுதான் யூனிக். ஏன்னா நேம்லயே யூனிக்னு இருக்கிறதுனால இட் வில் நாட் அலோவ் டூப்ளிகேட், பட் இட் வில் அலோவ் நல் வேல்யூ. அப்போ இந்த பிரைமரி கீயும் இந்த யூனிக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ரெண்டுமே டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. பட் பிரைமரி கீ நல் வேல்யூ அலோவ் பண்ணாது, பட் யூனிக் கீ இட் வில் அலோவ் நல் வேல்யூ. ஸோ யூனிக் வந்து நல் வேல்யூ அலோவ் பண்ணும், பிரைமரி கீ வந்து நல் வேல்யூ அலோவ் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்படிங்கிற காலம் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க கேட்கலாம், யூனிக் அண்ட் நாட் நல்னு கொடுக்கலாமா ஒரு காலம்க்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். யூனிக்கே கமா நாட் நல் கொடுக்கலாம். இது வந்து ஒரு பிரைமரி கீ மாதிரி தான். டூப்ளிகேட்டும் அலோவ் பண்ணாது, நல் வேல்யூ அலோவ் பண்ணாது. ஒரே காலம் அந்த மாதிரி கூட நீங்க கொடுக்கலாம். இப்போ நான் இங்க வந்து என்ன பண்றேன்னா செக் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்குறேன். அதாவது இந்த ஏஜ் வந்து செக் பண்றேன். வெதர் இட் இஸ் ஏஜ் இஸ் கிரேட்டர் than or equal to 18 அப்படின்னு சொல்லி செக் பண்றேன். அதாவது நான் வந்து செக் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, செக் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு கொடுக்குறேன். இதை நம்ம வந்து என்ன சொல்றோம்னா செக் கன்ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ ஏஜ் வந்து கிரேட்டர் than or equal to செக் பண்றேன். இப்போ நீங்க அதுக்கு கீழே கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணாது. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கீ. இந்த ஃபாரின் கீ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இந்த ஃபாரின் கீ அப்படிங்கிறது என்னன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ டேபிள்ஸ். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இந்த இந்த கம்பெனியோட ஆபரேஷன்ஸே வந்து 4 சிட்டிஸ்ல தான் இருக்கு. இந்த 4 சிட்டிஸ்ல தான் இருக்கு. சென்னை, புனே, ஹைதராபாத், டெல்லின்னு இருக்கு. இந்த 4 சிட்டிஸ்ல இருந்து தான் எனக்கு கஸ்டமர் வரணும், கஸ்டமர் வந்து வரணும் அப்படிங்கிறான். அப்போ இந்த 4 சிட்டிஸ்ல இருந்தா கஸ்டமர் வரணும்னா, அப்ப இந்த இந்த டேபிள்ல நான் டேட்டாவை இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த டேபிள்ல டேட்டாவை இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி அனதர் டேபிள்ல இருக்கான்னு பார்க்க போறேன். நான் 20 இன்சர்ட் பண்றேன். இந்த வேல்யூ இங்க இருந்தா மட்டும்தான், இந்த டேபிள் இருந்தா மட்டும்தான் இங்க இன்சர்ட் ஆகும். ஸோ ஒரு காலம் வந்து நம்ம ஃபாரின் கீ அப்படின்னு டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, இட் ஷுட் பி எ பிரைமரி கீ இன் அனதர் டேபிள். ஓகே, இது வந்து இங்க வந்து பிரைமரி கீயா இருக்கணும் கண்டிப்பா. ஓகே, இட் ஷுட் பி எ பிரைமரி கீ இன் அனதர் டேபிள். இங்க வேல்யூ இருந்தா மட்டும்தான் இங்க வரும். இப்போ இங்க வந்து நான் 15 ஒன்று ட்ரை பண்றேன், இல்ல 45 அப்படின்னு ஒன்று ட்ரை பண்றேன்னா, இந்த 45 எடுத்துக்காது, இட் வில் நாட் அக்செப்ட். ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து இங்க இல்லை, டூப்ளிகேட் அலோவ் பண்ணும். இந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் 30 இங்கேயும் 30 இருக்கு. ஸோ ஃபாரின் கீ வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணும். இந்த இடத்துல நான் சொல்றேன் வேல்யூ இல்லாத அலோவ் பண்ணாது. ஓகேங்களா? இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன் வயலேட்டட்னு வரும். இந்த ஃபாரின் கீ நீங்க வயலேட் பண்றீங்கன்னா இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன் வயலேட்டட்னு வரும். ஓகே, ஸோ இதுதான் இதுல இருக்கிற 5 கன்ஸ்ட்ரைனோட டெஃபினிஷன். நீங்க ஒரு டேபிளுக்கு எத்தனை ஃபாரின் கீ வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரே ஒரு பிரைமரி கீ தான் இருக்கணும் ஒரு டேபிளுக்கு. மல்டிபிள் ஃபாரின் கீ கொடுத்துக்கலாம். நீங்க இந்த டேபிள்ல 2-3 ஃபாரின் கீ போடுறீங்கன்னா இது எல்லாம் இன்னொரு டேபிள்ல பிரைமரி கீயா இருக்கணும். 2-3 டேபிளோட தான் கனெக்ட் பண்ணுவீங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது அது எல்லாமே இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆதார் கார்டு, அப்புறம் வந்து பேன் கார்டு இதோடலாம் நினைக்கிறோம்னா அந்த பேன் நம்பரும் வந்து நம்ம ஃபாரின் கீயா கொடுத்துருப்போம், ஆதார் நம்பரும் ஃபாரின் கீயா கொடுத்துருப்போம். அந்த இடத்துல ஆதார் நம்பரு பேன் நம்பர்லாம். அப்போ ஆதார் நம்பர் வந்து ஆதார் டேபிள்ல பிரைமரி கீயா இருக்கணும், பேன் நம்பர் வந்து பேன் கார்டில் பிரைமரி கீயா இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட். இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பாருங்க, நான் அந்த டேபிள் கிரியேட் பண்றேன். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். கிரியேட் டேபிள் நேம், ஸோ கஸ்டமர் ஐடி, அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் 6 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதை வந்து பிரைமரி கீ அப்படின்னு போட்டுறேன். ஓகே, ஸோ அந்த காலம் வந்து பிரைமரி கீ அப்படின்னு போட்டுறேன். ஸோ பிரைமரி கீ அப்படின்னு போட்டுறதுனால இந்த காலம்ல டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. அந்த கஸ்டமர் ஐடி வந்து இன்னொரு தடவை அலோவ் பண்ணாது. சிட்டி நேம் அது வந்து நாட் நல், மொபைல் நம்பரு
மொபைல் நம்பர் நான் வந்து யூனிக்னு போட்டு செக் கன்ஸ்ட்ரெயின் போடுறேன். அதாவது லென்த் வந்து 10 கேரக்டர்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்றேன். செக் லென்த் ஆஃப் மொபைல் நம்பர் ஈக்குவல் டு 10 ஆன்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ யூனிக்கு செக்கும் பண்ணலாம், யூனிக் நாட் நல் பண்ணலாம். ஓகேங்களா, ஏஜில் வந்து செக் பண்ணுறேன். செக்கு ஏஜ் இஸ் கிரேட்டர் ஆன் ஈக்குவல் டு 18 பார்க்குறேன். அப்புறம் சிட்டி ஐடி வந்து ரெஃபரன்சஸ் சிட்டியில் இருக்கிற சிட்டி ஐடி, சிட்டி டேபிளில் இருக்கிற சிட்டி ஐடிங்கிற காலம் அப்போ ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் இந்த டேபிள் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இது அலோவ் பண்ணாது. நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போதே டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. ஏன் இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், ஒரு டேபிளை ஃபாரின் கீயா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டேபிள் இருக்கணும் கரெக்டா. நீங்க இந்த கஸ்டமர் டேபிள் இருந்து சிட்டி டேபிளுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, அப்போ அந்த டேபிள் இருக்கணும் தானே. அதனாலதான் அந்த டேபிள் இல்லைன்னு வருது. ஏன்னா நம்ம இப்பதான் டிராப் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? இப்போ நான் போய் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிட்டின்னு போட்டு பார்த்தோன்னா இருக்காது. ஸோ அந்த டேபிள் இல்லாதனால தான் டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. ஸோ அப்போ ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது அந்த டேபிள் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் தான் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எந்த டேபிள் தான் கிரியேட் பண்ணணும்? பேரண்ட் டேபிள் தான் கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த காலத்தையும் இந்த காலத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சிட்டி ஐடி அப்படிங்கிறது தான் பேரண்ட். ஓகே, இந்த பிரைமரி கீ இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பேரண்ட், இதுதான் சைல்டு. ஸோ இங்க பேரண்ட்ல இருந்தாதான் இந்த சைல்டு அக்செப்ட் பண்ணும், ஏன்னா அக்செப்ட் பண்ணாது. ஓகே, should be a primary key in another table வேற சொன்னோம். அதனால நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து சிட்டி டேபிள் கிரியேட் பண்றேன், அதுல வேல்யூ இன்செர்ட் பண்றேன். சிட்டி டேபிள் கிரியேட் பண்றேன், அதுல வந்து ஒரு 4 வேல்யூ இன்செர்ட் பண்றேன். இன்செர்ட் பண்ணிட்டு கமிட் பண்றேன். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த டேபிள்ல இன்செர்ட் பண்றேன், கமிட் பண்ணிட்டேன். இப்போ டேபிள் இருக்குது, சிட்டி டேபிள். சிட்டி டேபிள் எப்படி கிரியேட் பண்றேன்னு பார்த்துக்கோங்க. கிரியேட் டேபிள், டேபிள் நேம், சிட்டி ஐடி, நம்பர் ஆஃப் 4, சிட்டி நேம், இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இது பண்றேன். இப்போ ஒரு எரர் அடிக்குது. இந்த எரர் வந்து என்னவா இருக்கலாம், அதை வந்து நம்ம செட் பண்ணோம் கரெக்டா. அது வந்து பிரைமரி கீயா இருந்தா மட்டும்தான் இன்னொரு டேபிள்ல நம்ம அது ஃபாரின் கீயா கொடுக்க முடியும். நம்ம இப்பதான் பார்த்தோம், should be a primary key in another table அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அப்போ அதனாலதான் அது எரர் அடிக்குது. சரி, ஓகே, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு வேல்யூ எல்லாம் இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு அந்த டேபிள்ல பிரைமரி கீ செட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம். செட் பண்ணலாம், ப்ரொவைடட் அந்த வேல்யூ எல்லாமே யூனிக்கா இருக்கணும். அந்த டேபிள் நம்ம போட்ட வேல்யூ எல்லாமே என்னவா இருக்கணும், யூனிக்கா இருக்கணும். இப்ப நான் இங்க ஒரு 30 ஒன்று போட்டுட்டு நான் போயிட்டு அந்த டேபிள்ல வேல்யூ டூப்ளிகேட்டா இருக்குது, இப்ப போய் அந்த காலமுக்கு பிரைமரி கீ செட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. வேல்யூ இருக்கும்போது அந்த காலம் யூனிக்கா இருந்தா மட்டும்தான் அதை வந்து செட் பண்ண முடியும். சரி, ஓகே, இப்போ எப்படி செட் பண்றது? ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் சிட்டி, ஓகே, ஆட் பிரைமரி கீ ஆஃப் அப்படின்னு போட்டு எந்த கீ, சிட்டி ஐடி அப்படின்னு போட்டு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். இந்த டேபிள் சிட்டி வந்து ஆல்டர் ஆயிடும். இப்போ இந்த டேபிள்ல நான் டூப்ளிகேட் போட முடியாது. இப்போ பாருங்க, நான் மறுபடியும் அதே சென்னை இன்செர்ட் பண்ண ட்ரை பண்றேன் சிட்டி டேபிள்ல. இந்த பிரைமரி கீ போடுறதுக்கு முன்னாடி இன்செர்ட் பண்ணலாம், ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்செர்ட் பண்ண முடியல. ஏன்னா யூனிக் கன்ஸ்ட்ரைன் வயலேட்டட்னு வருது. நீங்க பிரைமரி கீயை வயலேட் பண்ணாலும் சரி, இல்ல யூனிக் கன்ஸ்ட்ரைன் வயலேட் பண்ணாலும் சரி, அது யூனிக் கன்ஸ்ட்ரைன் வயலேட்டட் தான் வரும். சரி, ஓகே, நீங்க கேட்கலாம் வந்து நான் வந்து ஒரு பெரிய டேபிள் இருக்கு, அதுல வந்து ஒரு 20-30 காலம் இருக்கு, வேற யாரோ கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க, நான் போய் இன்செர்ட் பண்ண ட்ரை பண்றேன், எனக்கு வந்து யூனிக் கன்ஸ்ட்ரைன் வயலேட்டட்னு வருது, எந்த காலமுக்கு யூனிக்னே டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு கேக்குறீங்க. ஓகேவா, டிஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா டிஸ்கிரைப் சிட்டி இல்லைன்னா டிஸ்கிரைப் ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அதுல என்ன வரும்னா எந்த டேபிளுக்கு அந்த காலம் தான் வரும். சிட்டி ஐடி நாட் நல்லா நல்லபிளா அப்படிதான் வரும். இது வந்து நாட் நல் காலம் தான் வருமே தவிர பிரைமரி கீன்லாம் வரல. ஓகே, ஸோ அதுக்கு வேற ஒரு டேபிள் இருக்கு. எப்பெல்லாம் நீங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரைன் ஒரு டேபிள கிரியேட் பண்றீங்களோ, ஆர்க்கிள் என்ன பண்ணுன்னா இன்னொரு டேபிள்ல போய் என்ட்ரி போடும். அது என்ன டேபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எப்படி தெரியும், இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றேன்னா நம்ம மட்டுமே ஒரு டேபிள கிரியேட் பண்ண மாட்டோம், நம்ம மட்டுமே ஒரு டேபிள ஹேண்டில் பண்ண மாட்டோம். இன்னும் நிறைய பேர் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஏற்கனவே ஒரு டேபிள் இருக்குன்னா எனக்கு தெரியாது. ஸோ அந்த டேபிள்ல பிரைமரி கீ இருக்கா, ஃபாரின் கீ இருக்கான்னு எனக்கு தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆல் அண்டர்ஸ்கோர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஒரு டேபிள் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த டேபிள்ல என்ட்ரி போடும்.
ஆரக்கிள் வந்து இந்த டேபிள் என்ட்ரி போடும். எப்பெல்லாம் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் கிரியேட் பண்றோமோ இந்த மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் கிரியேட் பண்றோம், அப்போ என்ட்ரி போடும். ஸோ வேர் ஓனர் ஈக்குவல் டு ஹெச்ஆர்னு போடுறேன். வேர் ஓனர் ஈக்குவல் டு ஹெச்ஆர் போட்டு அண்டு டேபிள் நேம்னு ஒரு காலம் இருக்கும், அந்த டேபிள்ல மெயின்டைன் பண்ணுவோம். டேபிள் நேம் ஈக்குவல் டு சிட்டி அப்படின்னு போடுறேன். ஓகேவா? இப்படி நான் போட்டு பார்த்தோம்னா அந்த டேபிள்ல என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிடும். ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் தான் இருக்கு அந்த டேபிள்ல. அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் டைப் வந்து பிஆர்னா அது பிரைமரி கீ. ஆனா அது எந்த காலம்ல இருக்குன்னு சொல்லல. சிட்டி டேபிள்ல ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு, அந்த கன்ஸ்ட்ரெயினோட நேம் வந்து 8690 அப்படின்னு சொல்லிட்டு அது கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து பிரைமரி கீ அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனா எந்த காலம்லாம் சொல்லாது. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா எந்த காலம்லாம் இருக்காது இந்த இடத்துல. அப்ப நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப நான் இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு டேபிள் இருக்கு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆல் அண்டர்ஸ்கோர் கன்ஸ்ட்ரெயின் அண்டர்ஸ்கோர் காலம்னு ஒரு டேபிள் இருக்கு. ஓகே, ஆல் அண்டர்ஸ்கோர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் காலம்னு ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிளுக்கும் அதே மாதிரி போடுங்க. இதுல போய் பாத்தீங்கன்னா டேபிள் நேம் சிட்டின்னு இருக்கு. இந்த கன்ஸ்ட்ரெயினோட நேம் வந்து இந்த டேபிள்ல பார்த்து வச்சுக்கோங்க. என்ன டேபிள், என்ன கன்ஸ்ட்ரெயின் நேம் இருக்கு, இந்த கன்ஸ்ட்ரெயின் நேம் இருக்கு. சரிங்களா? அது என்ன சிஸ் அண்டர்ஸ்கோர்னா நம்ம ஆக்சுவலா ஒரு கன்ஸ்ட்ரெயினுக்கு நேம் கொடுக்கணும். ஆனா நம்ம கொடுக்காதனால சிஸ்டமே எடுத்துக்கிச்சு அந்த கன்ஸ்ட்ரெயின். அதுதான் சிஸ்டம் நேம். இந்த நேம் கூட யூனிக்கா தான் அது வந்து டிஃபைன் பண்ணும். என்டையர் டேட்டா பேஸ்லயும் யூனிக்கா தான் கன்ஸ்ட்ரெயினை டிஃபைன் பண்ணும். ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். ஆல் அண்டர்ஸ்கோர் கன்ஸ்ட்ரெயின் அண்டர்ஸ்கோர் காலம்ஸ்ல ஒரு என்ட்ரி போட்டிருக்கும் பாருங்க. இந்த 8690 அப்படிங்கிறது சிட்டி டேபிள்ல சிட்டி ஐடி அப்படின்னு சொல்லுது, பொசிஷன் நம்பர் 1. ஸோ இந்த ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எந்த காலமுக்கு எந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஜாயின் பண்றதுக்கு இப்படிதான் கொரி எழுதியிருப்பேன். நான் இங்க கொடுத்துருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு ஜாயின் கொரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜாயின் கொரி எழுதி இந்த இதுக்கு பதிலா கஸ்டமருக்கு பதிலாக சிட்டின்னு எழுதுறேன். ஓகே, இதில் இருக்கிற கன்ஸ்ட்ரெயின் நேமையும் இதில் இருக்கிற கன்ஸ்ட்ரெயின் நேமையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கலாம். நம்ம கன்ஸ்ட்ரெயின் நேம் மேனுவலாக செக் பண்ணி எடுத்தோம், பட் இங்கே வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்க, ஹெச்ஆர் ஸ்கீமால இந்த கன்ஸ்ட்ரெயின் நேம்ல இது வந்து பிரைமரி கீ, சிட்டி டேபிள், சிட்டி ஐடி. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இப்படிதான் நீங்க வந்து எடுக்கணும். வேற யாராவது கிரியேட் பண்ணி போயிருந்தாங்கன்னா அந்த டேபிள்ல எந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்படிதான் எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம டேபிள்ல ஆல்டர் பண்ணிட்டோம். இந்த சிட்டி டேபிள் வந்து இருக்கு, அதுல பிரைமரி கீ இருக்கு. இப்போ இந்த டேபிள் கிரியேட் பண்ண முடியுமா? கஸ்டமர் டேபிள இப்ப கிரியேட் பண்ண முடியும். இப்ப கிரியேட் பண்ணீங்கன்னா அலோவ் பண்ணும். இப்போ வந்து கஸ்டமர் டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கஸ்டமர் டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ நான் வந்து இந்த டேபிள்ல என்ட்ரி போடுறேன் கஸ்டமர் டேபிள்ல. அப்ப பாருங்க, கஸ்டமர் டேபிளுக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ இந்த ரெக்கார்ட் இன்சர்ட் பண்றேன். இந்த ரெக்கார்ட் இன்சர்ட் பண்றேன்னா 1 row இன்சர்ட்னு வரும். 1 row இன்சர்ட்னு வரும். இதே ரெக்கார்டை மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்றேன். இதே லைனை மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணேன். என்ன எரர் வரும்? இப்போ பிரைமரி கீ எரர்னு வராது, யூனிக் எரர் தான் வரும். சரியா? நீங்க யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட் பண்ணாலும் பிரைமரி கீயை வயலேட் பண்ணாலும் யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டட் அப்படின்னு தான் வரும். ஓகே, பிரைமரி கீ வயலேட்டட்னு வராது. அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ இது வந்து யூனிக்கா இல்ல பிரைமரி கீயை வயலேட் பண்ணதான் எனக்கு தெரியாதுல்ல. அந்த டேபிள்ல இந்த வேல்யூ வயலேட் பண்ணதா இந்த வேல்யூ வயலேட் பண்ணதான்னு தெரியாது. சார் நீங்க கேட்கலாம், இல்ல நீங்க போய் அந்த டேபிளை செலக்ட் பண்ணி பாருங்க. செலக்ட் பண்ணி பார்த்தா இதுல வந்து டூப்ளிகேட் இருக்கு, இங்க டூப்ளிகேட் இருக்கு, நம்மளுக்கு வந்து பிரைமரி கீ தானே வயலேட் பண்ணதுன்னு தெரியும் அப்படின்னுலாம். இங்க ரொம்ப ரொம்ப டேட்டா கம்மியா இருக்குது. அதனால நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் என்ன எந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க வந்து ஒரு பெரிய டேபிள் எடுத்துக்கோங்க. ஒரு 1 லட்சம் ரெக்கார்ட் 2 லட்சம் ரெக்கார்ட் இருக்கிற டேபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேனுவலா பார்த்து கண்டுபிடிக்க முடியாது எந்த காலம் வந்து பிரைமரி கீ எதனால வயலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நீங்க அந்த டேபிள் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டட்னு வரும். இந்த ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணுமா பண்ணாதா? இங்க பாருங்க, டூப்ளிகேட் இருக்குது இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் நேம்ல டூப்ளிகேட் இருக்கு. இந்த ஐடி வந்து நான் வந்து தனியா வேற ஐடி தான் போட்டிருக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் நேம்ல டூப்ளிகேட் இருக்கு. மொபைல் நம்பர் வேற, ஏஜ் வந்து 18க்கு மேல தான் இருக்கு. இந்த 30ங்கிறது வந்து ஓகே, அந்த 30 கரெக்டா தான் இருக்குது. இது அலோவ் பண்ணுமா? பட் இங்க வந்து நம்ம இந்த காலமை நம்ம வந்து நாட் நல்னு தான் கொடுத்துருக்கிறோம். கரெக்டா? இந்த செகண்ட் காலமை நாட் நல் தான் கொடுத்துருக்கிறோம். நல் வேல்யூ கொடுத்தாதான் அது அலோவ் பண்ணாது. இப்போ நான் இப்படி கொடுக்குறேன், இது அலோவ் பண்ணிடும். டூப்ளிகேட் அலோவ் பண்ணும்.
நாட் நல் வந்து என்ன பண்ணும், டூப்ளிகேட் அலோவ் பண்ணும். பட் நல் வேல்யூ தான் அலோவ் பண்ணாது. இப்போ பாருங்க, இந்த விஜய்ங்கிறத எடுத்து விட்டுட்டு நான் வந்து நல் வேல்யூ ட்ரை பண்றேன் இந்த இடத்துல. இது அலோவ் பண்ணாது. ஏன்னா அது நாட் நல் காலம். செகண்ட் காலம் நம்ம என்ன கொடுத்துருக்கிறோம், நாட் நல் காலமா கொடுத்துருக்கிறோம். இங்க பாருங்க, கஸ்டமர் நேம் வந்து என்ன கொடுத்துருக்கிறோம், நாட் நல் காலமா டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஆனா அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோம், நல் வேல்யூ பாஸ் பண்றோம். இப்போ ரெண்டு சிங்கிள் கோட்ஸ் போட்டீங்கன்னா அதுக்கு வேல்யூவே இல்லைன்னு அர்த்தம். அது அப்படியே நல் வேல்யூவா தான் பாஸ் பண்றேன்னு அர்த்தம். எய்தர் நீங்க வந்து நல்லன்னு கொடுக்கலாம், இப்படி கொடுக்கலாம், இல்லைன்னா ரெண்டு சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கலாம். இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா நல் இப்படி கொடுக்க கூடாது. இப்படி கொடுத்தீங்கன்னா அது வேல்யூ, ஓகேவா? இப்படி கொடுத்தீங்கன்னா அது வந்து NULL அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ நல் வேல்யூ இப்படி கொடுக்க கூடாது. எதர் நீங்க வந்து ரெண்டு சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும், இல்லை வித்தவுட் கோட்ஸ்குள்ள நீங்க வந்து நல்லுன்னு கொடுக்கணும். நான் நல் கொடுத்தா எடுத்துக்காது. அதனால இப்ப என்ன பண்றேன்னா, இப்ப இந்த இடத்துல வேல்யூ கொடுக்குறேன். இப்ப வந்து எடுத்துக்கும். முன்னாடி வந்து எரர் அடிச்சது, cannot insert null into not null. ஆனா இப்ப எடுத்துக்கும். சரியா? ஒன் ரோ இன்சர்டட். ஓகே. இப்ப இது வந்து நான் ட்ரை பண்றேன். இந்த ரெக்கார்டை எடுத்துக்குமா? இந்த ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ண அலோவ் பண்ணுமா? ஆரக்கிள் செக் கன்ஸ்ட்ரைன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன்னா நம்ம வந்து செக் வந்து என்ன கொடுத்துருக்கோம், கிரேட்டர் than 18 கொடுத்துருக்கோம். பட் இங்க வந்து 13 கொடுக்குறோம். அப்ப அலோவ் பண்ணாது. சரியா? செக் கன்ஸ்ட்ரைன்ட் வேலிடேட் வரும். ஓகே. அதனால இதை வந்து நான் வந்து 18க்கு மேல இருக்கிற மாதிரி கொடுக்குறேன். இப்ப அலோவ் பண்ணுமா அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப பாருங்க, அந்த மொபைல் நம்பர்ல நான் டூப்ளிகேட் போடுறேன். மொபைல் நம்பர் டூப்ளிகேட் போடுறேன். ஆனா இந்த கஸ்டமர் ஐடியில டூப்ளிகேட் கிடையாது, மொபைல் நம்பர் டூப்ளிகேட். இப்ப என்ன எரர் வரும், யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட் வேலிடேட் வரும். ஓகே. நீங்க யூனிக் கீயை வயலேட் பண்ணாலும் சரி, இல்ல பிரைமரி கீயை வயலேட் பண்ணாலும் யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட் வேலிடேட் தான் வரும். இப்பதான் நான் கண்டுபிடிக்கணும். இப்ப எந்த காலமுக்கு யூனிக் போட்டிருக்குன்னு தெரியாதுல்ல. ஒரு 10-20 காலம் இருந்தா எந்த காலம் போட்டிருக்குன்னு தெரியாது. அதனால இந்த டேபிள்ல போய் நான் வந்து கொரி பண்ணி பார்ப்பேன். எந்த காலமுக்கு யூனிக்கா போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். கஸ்டமர்னு கொடுத்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பாத்தீங்கன்னா எந்த காலமுக்கு யூனிக்கா கொடுத்துருக்குன்னு தெரியும். கஸ்டமர்ல யூ வர்றதா யூனிக். அப்ப யூ வந்து மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு டேபிளும் ஜாயின் பண்ணாதான் எனக்கு தெரியும். அதனாலதான் நான் ஜாயின் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ யூனிக் வந்து என்னன்னா, யூனிக் கன்ஸ்ட்ரைன், ஆர் வந்து ரிலேஷன்ஷிப், அதாவது ஃபாரின் கீ, பி வந்து பிரைமரி கீ, செக் கன்ஸ்ட்ரைன் நாட் நல்லும் சி வரும். ஓகே. இதுதான் வந்து இது. இப்போ இதுல வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா, இதை எடுத்து விட்டு வேற ஒரு மொபைல் நம்பர் போடுறேன். இப்போ அலோவ் பண்ணுவோன்னா அலோவ் பண்ணிடும். இந்த ரெக்கார்ட் நான் ட்ரை பண்றேன். இந்த அடுத்த ரெக்கார்டு இது வந்து நான் அலோவ் பண்ண, அதாவது இன்சர்ட் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ எரர் அடிக்கும். என்ன எரர்னு சொல்லுங்க. இந்த டேபிள்ல இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த டேபிள்ல 16 ட்ரை பண்றேன் இந்த இடத்துல. சரிங்களா? அதான் இந்த மீனிங். கரெக்டா? இந்த இடத்துல சிட்டி வந்து 60 அப்படிங்கிற ஐடியை வந்து இது பண்றேன். இப்போ நீங்க ஒரு சில டைம்ல இந்த போன்லாம் வாங்கும்போது பாத்தீங்கன்னா, உங்க ஆதார் நம்பர் கொடுங்க அப்படிம்பாங்க. போன் சிம் கார்டுலாம் வாங்குறீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு ஆதார் நம்பரை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது போய் என்ன பண்ணும், ஆதார் டேபிள்ல பார்க்கும். இது வேலிடான ஆதார் நம்பரான்னு பார்க்கும். இந்த இடத்துல நீங்க கொடுத்த நம்பரே தப்பா இருந்ததுன்னா இந்த இடத்துல இன்சர்ட் ஆகாது. ஓகே. ஏதாவது ஒரு தப்பான ஒரு நம்பர் கொடுக்குறீங்கன்னா இது வந்து இன்சர்ட்டே, இது வந்து நம்பரே இல்லை அப்படிங்க. இப்போ இந்த கிரெடிட் கார்டு எல்லாம் கொடுப்பீங்க, கிரெடிட் கார்டு எல்லாம் போடும்போது நம்பர் போடுவீங்க, ஒரு நம்பர். நீங்க ஒரு இல்லாத நம்பர் ஒன்று போட்டீங்கன்னா அந்த நம்பரே இல்லைங்க. எப்படி அதை சொல்லுதுன்னா, அந்த டேபிள்ல போய் பார்க்கும். அது போய் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லும். நீங்க டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது அது கண்டிப்பா ஒரு டேபிள் இருந்தாகணும்ல. ஸோ அந்த மாதிரி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன் வேலிடேட்னு வரும், பேரண்ட் கீ நாட் ஃபவுண்ட்னு வரும். இது நல்லா பார்த்துக்கோங்க. இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன் வேலிடேஷன், பேரண்ட் கீ நாட் ஃபவுண்ட். ஸோ இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணும்போது இதனோட பேரண்ட் இங்க இல்லைன்னு சொல்லுது. இது சால்வ் பண்ணணும்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு, இங்க வந்து 16 ஆட் பண்ணணும், இல்ல இங்க 60 எடுத்துடணும். சரியா? இது எடுத்துட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா, வேற ஏதாவது ஒரு ஐடி போட்டு நான் இன்சர்ட் பண்றேன். 20 போடுறேன். இப்போ இன்சர்ட் ஆயிடும். ஓகே. இப்போ நான் எல்லாம் இன்சர்ட் பண்ணிட்டு கமிட் பண்றேன். இதுதான் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். இப்போ புரியுதா கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் எல்லாமே? சரி, ஓகே. இப்போ பாருங்க, நான் போயிட்டு இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் டேபிள் அப்படின்னு பாக்குறேன். எத்தனை ரெக்கார்டு இருக்கு? கஸ்டமர் ரெக்கார்ட்ல 5 ரெக்கார்டு இருக்கு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிட்டி டேபிள், எத்தனை ரெக்கார்டு இருக்கு? 4 ரெக்கார்டு இருக்கு, 4 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், சிட்டி டேபிள்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிராப் பண்ண ட்ரை பண்றேன்.
டிராப் டேபிள் டேபிள் நேம் டிராப் பண்ண ட்ரை பண்றேன். டிராப் பண்ண விடாது. உங்களை டிராப் பண்ண அலோவ் பண்ண விடாது. ஏன் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கீங்க. அதாவது பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ல இந்த 2 டேபிள் இருக்கு. இந்த டேபிளை போய் டிராப் பண்ண ட்ரை பண்றீங்க. அதனால உங்களை அலோவ் பண்ணாது. ஏன்னா சைல்டு ரெக்கார்டு ஃபவுண்டுன்னு வரும். முன்னாடி என்ன சொல்லிச்சு, இந்த இடத்துல பேரண்ட் ரெக்கார்டு நாட் ஃபவுண்டுன்னு வந்தது, பேரண்ட் கீ நாட் ஃபவுண்டுன்னு வந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சைல்டு ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு வரும். ஏன்னா இப்போ இந்த இன்டெகிரிட்டி கன்சர்ன் வேல்யூஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வரும் இந்த மாதிரி. சரி, ஓகே. இங்க வந்து எனக்கு ஈஸியா நம்ம 2 டேபிள் நம்ம தான் கிரியேட் பண்ணோம், அதனால எனக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். கரெக்டா? இந்த சிட்டி டேபிளை டிராப் பண்ண ட்ரை பண்றேன், அலோவ் பண்ண மாட்டேங்குது. என்ன சொல்லுதுன்னா யூனிக் ஆர் பிரைமரி கீஸ் இந்த டேபிள் ரெஃபரன்ஸ்டு பை ஃபாரின் கீஸ்னு வருது. அதுவே சொல்லிடுச்சு. சரிங்களா? ஸோ அதனால இதுல இருக்கிற பிரைமரி கீ வந்து இன்னொரு டேபிள்ல ஃபாரின் கீயா இருக்குது. அதனால நம்ம இதை வந்து பேரண்ட்டை வந்து டிராப் பண்ண முடியல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா எந்த டேபிள் எனக்கு எப்படி தெரியும்? இங்க வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணோம், அதனால நம்மளுக்கு தெரியும் அது கஸ்டமர் டேபிள் தான்ட்டு. ஆனா ரியல் டைம்ல எந்த டேபிள் எப்படி தெரியும் உங்களுக்கு? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த டேபிள் இந்த மறுபடியும் இந்த குறியை போட்டு பார்க்கணும். சரிங்களா? இந்த குறியை ரன் பண்ணி பார்க்கணும். ஆல் அண்டர்ஸ்கோர் கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல வேர் சிட்டின்னு போட்டு பார்ப்பேன் நான். இந்த டேபிள் தான் நான் டிராப் பண்ண ட்ரை பண்றேன். இந்த டேபிள்ல போய் போட்டு பார்ப்பேன். இப்போ நான் போட்டு பார்த்தேன் அப்படின்னா இங்க வந்து கன்ஸ்ட்ரெயின் நேம் வந்து 8690 வருது. ஓகே, இதுல வந்துட்டு என்ன இருக்குன்னா இந்த கீயை வந்து எடுத்துக்கோங்க. இந்த கீ வந்து இது பிரைமரி கீ தானே. இந்த கீ வந்து ஏதோ ஒரு இடத்துல ஃபாரின் கீயா டிஃபைன் பண்ணியிருப்போம். அது எந்த இடத்துல எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா இப்படி நீங்க போட்டுக்கணும். அது டேபிள் கொடுக்க மாட்டோம். டேபிள் கொடுக்காம அண்டு இந்த ஆர் அண்டர் ஸ்கோர் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு ஒரு காலம் இருக்குல்ல, அந்த காலம்ல செக் பண்ணணும். அண்டு ஆர் அண்டர் ஸ்கோர் கன்ஸ்ட்ரெயின் நேம் ஈக்குவல் டு இங்க ஒரு கன்ஸ்ட்ரெயின் நேம் எடுத்தோம்ல, அந்த நேம் கொடுத்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரெயின்ட, அதாவது இந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. ஓகேவா? இதுல இந்த கன்ஸ்ட்ரெயின் இருக்கு. இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை வேற எந்த டேபிள்ல ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் கன்ஸ்ட்ரெயினா கொடுத்துருக்குன்னு செக் பண்ணணும். ரிலேஷன்ஷிப் கன்ஸ்ட்ரெயினா ஆர் அண்டர் ஸ்கோர் கன்ஸ்ட்ரெயினா எந்த டேபிள் இருக்குன்னு பார்க்கணும். அதனால நான் வந்து ஆர் அண்டர் ஸ்கோர் கன்ஸ்ட்ரெயின் வந்து இந்த நேம்ல எது இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். இந்த டேபிள்ல சிட்டி டேபிள்ல கன்ஸ்ட்ரெயின் எடுத்துட்டு போயிட்டு வேற எந்த டேபிள்ல அது ஆர் அண்டர் ஸ்கோர் கன்ஸ்ட்ரெயினா இருக்குது அப்படின்னு பாக்குறேன். நான் டேபிள் நேம்லாம் போடல. அந்த ஸ்கீமால இந்த கன்ஸ்ட்ரெயினை ரிலேஷன்ஷிப் கன்ஸ்ட்ரெயினா யார் யூஸ் பண்றாங்கன்னு பாக்குறேன். அப்படி பார்த்தா அங்க சொல்லிடும் எந்த டேபிள், கஸ்டமர் டேபிள்ல தான் அது வந்து என்ன சொல்றாங்க, ஆர் அண்டர் ஸ்கோர் கன்ஸ்ட்ரெயினா யூஸ் பண்றாங்க. அந்த டேபிள்ல ஃபாரின் கீ வந்து இது 8696 ஃபாரின் கீ. அந்த டேபிள்ல அது ரெஃபரன்ஸ் பண்றது வந்து சிட்டியில் இருக்கிற 8690 அப்படிங்கிற அந்த இதை ரெஃபரன்ஸ் பண்ணுது. புரியுதா? இப்படிதான் நீங்க பார்த்து ஓகே இது வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லி கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. இப்ப பாருங்க, நான் இதே மாதிரி இந்த 30 அப்படிங்கிற ரெக்கார்டை நான் டெலீட் பண்ண ட்ரை பண்றேன். இதுல சிட்டி டேபிள் இருந்து சிட்டி டேபிள்ல நான் வந்து டெலீட் பண்ண ட்ரை பண்றேன். delete from city where city underscore id equal to 30 அப்படின்னு போடுறேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன். சைல்ட் ரெக்கார்ட் ஃபவுண்ட்னு வருது. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இந்த 30 இங்க இருந்து டெலீட் பண்ண ட்ரை பண்றோம். ஓகே, இங்க 30 ரெஃபரன்ஸ் ஆயிட்டு இருக்கு. இது அலோவ் பண்ணுமானா இந்த டேபிள் விடாது. ஏன்னா நான் இதை வச்சுதான் நீ வந்து ஹைதராபாத் நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறேன், ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, இதை வச்சு நான் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ போய் நீங்க இதை டெலீட் பண்ண முடியுமானா முடியாது. நீங்க 30 இங்க இருந்து டெலீட் பண்ணணும்னா இது இங்க இருந்து டெலீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு 30யும் டெலீட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இங்க டெலீட் பண்ணணும். இப்போ நான் இதை டெலீட் பண்ண ட்ரை பண்றேன். 10 டெலீட் பண்ண ட்ரை பண்றேன். சிட்டி டேபிள்ல இருந்து 10 டெலீட் பண்ண ட்ரை பண்றேன். இங்க 10 இல்ல, இங்க 10 இருக்கா? இருக்கு. 40 டெலீட் பண்ண ட்ரை பண்றேன். 40, அதாவது சிட்டி டேபிள்ல இருந்து 40 டெலீட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, ஆனா இந்த டேபிள்ல 40ங்கிறதே நான் கொடுக்கல. ஓகே, இப்படிதான் இருக்கு. இதுக்கு சைல்ட் ரெக்கார்டே ரெஃபரன்ஸ் ஆகல. இப்போ 40 இங்க டெலீட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். டெலீட் ஆயிடுச்சு. தெரியுதா? அதனாலதான் இந்த சைல்ட் ரெக்கார்ட் ஃபவுண்டு, சைல்ட் ரெக்கார்ட் நாட் ஃபவுண்டு இதெல்லாம் வரும். ஃபாரின் கீ, பிரைமரி கீ ரிலேஷன்ஷிப், ஃபவுண்டு, நாட் ஃபவுண்டு, இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டடு,
யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டடு, அது எப்படி பார்க்கறது என்னன்னு தெரியுதா? இப்ப பாருங்க, நான் இந்த டேபிள்ல 30 டெலீட் பண்ணிடுறேன். கஸ்டமர் டேபிள்ல delete from customer where city underscore id equal to 30 அப்படின்னு போட்டு delete பண்ணிடுறேன். கஸ்டமர் டேபிள் இருந்து 2 ரெக்கார்ட் delete ஆயிடுச்சு. இப்ப போயிட்டு இந்த சிட்டி டேபிள delete பண்ணா delete ஆயிடும். முன்னாடி என்ன வந்துச்சு? சைல்ட் ரெக்கார்ட் ஃபவுண்ட்னு வந்துச்சு. இப்ப பாருங்க வரல. சரி, ஓகே. நான் வந்து இதை பண்ணிட்டேன், அதனால ரோல் பேக் பண்ணிடுறேன். இது எல்லாமே திரும்ப மறுபடியும் வந்துடும் இந்த டேபிளுக்கு. போயிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் டேபிள்ல ஒரு 5 ரெக்கார்டு இருக்கு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிட்டியில போட்டீங்கன்னா இதுல ஒரு 5 ரெக்கார்டு இருக்கும். நம்ம ரோல் பேக் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு ரோல் பேக் பண்ணிட்டேன். ஏன்னா டெலீட் பண்ணா ரோல் பேக் பண்ணலாம், ட்ரங்கேட்டு டிராப் பண்ணாதான் ரோல் பேக் பண்ண முடியாது. கரெக்டா? சரி, ஓகே. இப்படிதான் நம்ம போட்டு பார்க்கணும். இப்போ இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, இந்த டேபிள் இதை டெலீட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த டேபிள இந்த சிட்டி டேபிள்ல இருந்து, இந்த பேரண்ட் டேபிள்ல இருந்து, இந்த டேபிள்ல இருந்து இதை டெலீட் பண்றேன் அப்படின்னா கரஸ்பாண்டிங்கா இருக்கிற சைல்டுன்னு டெலீட் ஆகணும். 2 ரெக்கார்டு இருக்கா சைல்டு, இன்னொரு டேபிள்ல அதுவும் டெலீட் ஆகணும். நம்ம முன்னாடி என்ன பண்ணோம், இதை டெலீட் பண்ணும்போது இதை அலோவ் பண்ணல. அதனால என்ன பண்ணோம், இதை போய் டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை டெலீட் பண்ணோம். இப்ப நம்ம பண்ண வேண்டாம், ஆரக்கிளே பண்ண சொல்லிடுறோம். நான் வந்து இங்க டெலீட் பண்றேன் அப்படின்னா இதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க என்ன இருக்குதோ அதை போய் டெலீட் பண்ணிட்டு இதையும் டெலீட் பண்ணிடு அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேர் வந்து ஆன் டெலீட் கேஸ்கேடுன்னு பேர். ஓகேவா? ஸோ ஆன் டெலீட், நான் இப்போ வந்து இந்த இடத்துல டெலீட் பண்றேன். ஆன் டெலீட் கேஸ்கேட் திஸ் டு அனதர் டேபிள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நீ வந்து கேஸ்கேட் பண்ணிடு அப்படிங்கிறாங்கல்ல ஒரு மெசேஜ், நீ அவங்க கிட்ட சொல்லிடு அப்படிங்கிறவங்கள, அது மாதிரி இங்க நம்ம பண்ணும்போது இட் வில் கேஸ்கேட் டு அனதர் டேபிள். அதுதான் வந்து ஆன் டெலீட் கேஸ்கேட். இப்போ ஆன் டெலீட் கேஸ்கேட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போதே நம்ம வந்து கொடுக்கணும். ஆன் டெலீட் கேஸ்கேட்னு இந்த ஃபாரின் கீயை கொடுத்துருந்தீங்கன்னா அது என்ன பண்ணும், இந்த டேபிள்ல டெலீட் பண்ணும்போது இந்த டேபிளையும் டெலீட் பண்ணிடும். பிரைமரி கீ கொடுக்கக்கூடாது, ஃபாரின் கீ எந்த இடத்துல கொடுக்குறோமோ அந்த இடத்துல தான் ஆன் டெலீட் கேஸ்கேட் கொடுக்கணும். சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். ஆன் டெலீட் கேஸ்கேட் இல்லாம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன் டெலீட் கேஸ்கேட் போட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா போட முடியும். அதுதான் வந்து ஆல்டர். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து இந்த டேபிள் வந்து கன்ஸ்ட்ரெயின் இருக்குது ஃபாரின் கீ. அதனால என்ன பண்றோம், இந்த ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயினை டிராப் பண்ணிட்டு மறுபடியும் புதுசா ஒரு கன்ஸ்ட்ரெயின் கிரியேட் பண்ணி அதை வந்து ஆன் டெலீட் கேஸ்கேட்னு போட்டுரும். நீங்க ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போதே ஆன் டெலீட் கேஸ்கேட்னு போட்டிருக்கணும். நம்ம போடாம விட்டுட்டோம். அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஏற்கனவே இருக்கிற ஃபாரின் கீயை டிராப் பண்ணிடுறோம். ஒரு டேபிள்ல ஃபாரின் கீயை டிராப் பண்ணலாமா? பண்ணலாம். ஃபாரின் கீயை மட்டும் டிராப் பண்ணிட்டு இதை எடுத்து விட்டுட்டு மறுபடியும் இதே டேபிளுக்கு ஃபாரின் கீயை ஆட் பண்ணும்போது ஆன் டெலீட் கேஸ்கேட்னு கொடுத்துறோம். சரி, ஓகே. எப்படி வந்து நான் வந்து ஃபாரின் கீயை வந்து டிராப் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஆல்டர் டேபிள் நேம் டிராப் கன்ஸ்ட்ரெயின் நேம். இந்த கன்ஸ்ட்ரெயின் போட்டீங்கன்னா வராது. ஏன்னா இப்ப என்ன கன்ஸ்ட்ரெயின் இருக்குதோ அதான் நீங்க வந்து டிராப் பண்ணணும். இந்த என்ன கன்ஸ்ட்ரெயின் ஃபாரின் கீயா இருக்குதோ அதான் கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். அப்ப நான் வந்து இந்த கஸ்டமர் டேபிளோட கன்ஸ்ட்ரெயினை வந்து நான் செக் பண்ணி பார்க்கணும். கரெக்டா? அப்பதான் நான் டிராப் பண்ண முடியும். புரியுதா? கன்ஸ்ட்ரெயின் நேம் என்னது? இதானே ஆறுங்கிறதானே கன்ஸ்ட்ரெயின். அப்ப இந்த 8696 வந்து டிராப் பண்றேன். ஓகேவா? 8696 டிராப் பண்ணிட்டு அந்த டேபிள் இப்ப ஃபாரின் கீ கிடையாது. டிராப் பண்ணிட்டு மறுபடியும் ஆல்டர் பண்றேன். ஆல்டர் டேபிள் நேம். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேபிள்ல ஃபாரின் கீ செட் பண்ண முடியுமானா பண்ண முடியும். எப்படின்னா இப்படிதான், ஆல்டர் டேபிள் நேம் ஆட் கன்ஸ்ட்ரெயின் நேம். சரி, இது என்ன ஆட் கன்ஸ்ட்ரெயின் நேம்னா, முன்னாடி கன்ஸ்ட்ரெயின் நேம் வந்து சிஸ்டமே எடுத்துக்கிச்சு நம்ம கொடுக்காதனால. பட் இங்க வந்து நம்மளா கொடுக்குறோம். அந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு நம்ம நேம் கொடுக்குறோம். சிட்டி ஃபாரின் கீ அப்படின்னு கொடுத்துட்டு அதை வந்து ஃபாரின் கீயா டிஃபைன் பண்றோம். சிட்டி ஐடியை ஃபாரின் கீ ஆஃப் சிட்டி ஐடி ரெஃபரன்சஸ் சிட்டியில் இருக்கிற சிட்டி ஐடி ஆன் டெலீட் கேஸ்கேட்னு கொடுக்குறோம். நான் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து இதாயிடும். இப்போ வந்து ஆன் டெலீட் கேஸ்கேட் ஆயிடும். ஓகேங்களா? அந்த எனேபிள் ஆயிடுச்சு, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நீங்க வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்ல
ஆன் டெலிட் கேஸ்கேட் வந்து எனேபிள் ஆயிருக்கும். நீங்கள் ரன் பண்ணி பாருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிஸ்டம் கொடுத்த நேம் பதிலாக நம்ம கொடுத்த நேம் எடுத்துக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெலீட் ரூல் வந்து கேஸ்கேடுன்னு மாறிடுச்சு. இதுதான் ஆன் டெலிட் கேஸ்கேடு. கஸ்டமர் டேபிளில் 5 ரெக்கார்டு இருக்கு. இந்த டேபிளில் எத்தனை ரெக்கார்டு இருக்கு? இதில் 4 ரெக்கார்டு இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரியே தான். இப்போ நான் போயிட்டு சிட்டி டேபிளில் தான் டெலீட் பண்ணுறேன். சிட்டி டேபிளில் 30 டெலீட் பண்ணுறேன். இங்கே மட்டும்தான் டெலீட் பண்ணுறேன். ஓகே, சிட்டி டேபிளில் மட்டும்தான் டெலீட் பண்ணேன். ஆனால் அது கஸ்டமர் டேபிள்லையும் டெலீட் பண்ணிடும். சிட்டி டேபிளில் அந்த 30 இருக்காது. கஸ்டமர் டேபிள்லேயும் அந்த 30 இருக்காது. பாருங்க, முன்னாடி 5 ரெக்கார்டு வந்துதா, 3 ரெக்கார்டு தான் வருது. பாருங்க, தெரியுதா? இட் வில் கேஸ்கேட் த டெலீட் ஆப்ரேஷன் டு அனதர் டேபிள். இதுக்கு பேர் தான் ஆன் டெலீட் கேஸ்கேடிங். இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். காம்போசிட் கீ வருது காம்பினேஷன்ஸ் ஆஃப் கீஸ், ஒரு 2-3 காலம். ஓகே, இட்ஸ் a யூனிக் கீ காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸ். ஓகேங்களா? நம்ம என்ன சொன்னோம், காம்போசிட் கீ வந்து ஒரே ஒரு இதுதான் போட முடியும். மேக்ஸிமம் 16 காலம் போடலாம். ஸோ இங்க போயிட்டு இந்த இடத்துல கஸ்டமர் டேபிள் வந்து நான் ஒன்று கிரியேட் பண்றேன். சரிங்களா? அந்த கஸ்டமர் டேபிள்ங்கிறது ஒன்று கிரியேட் பண்றேன். ஏற்கனவே இருக்கிற கஸ்டமர் டேபிளை நான் ட்ராப் பண்ணிட்டேன். கஸ்டமர் டேபிளை இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேமு, மொபைல் நம்பர், ஏஜ், கஸ்டமர் இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம இங்க கொடுத்தோம்னா அது என்ன ஆகும், ஒரு கீ மட்டும் இதாயிடும். கஸ்டமர் ஐடி, மொபைல் நம்பர், இந்த 2 காலத்தையும் நம்ம வச்சு ஒரு கீயை ஜெனரேட் பண்றோம். கஸ்டமர் ஐடி வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் போயிட்டு நம்ம வந்து வேல்யூ போட்டு பார்ப்போம். பாருங்க, முன்னாடி கஸ்டமர் ஐடி மட்டும் பிரைமரி கீயா கொடுத்துருந்தோம் அப்படின்னா பாருங்க, ஒரு இன்சர்ட். கஸ்டமர் ஐடி மட்டும் பிரைமரி கீயா கொடுத்துருந்தோம்னா இது இன்சர்ட் ஆகாது, ஏன்னா டூப்ளிகேட் ஆகுது. ஆனா அதே கஸ்டமருக்கு வேற ஒரு மொபைல் நம்பர் போடுறோம், இப்போ இன்சர்ட் ஆயிடும். சரிங்களா? வேற கஸ்டமருக்கு அதே மொபைல் நம்பரே போடுறோம், வேற கஸ்டமருக்கு அதே மொபைல் நம்பர் போடுறோம், இன்சர்ட் ஆயிடும். ஆனா அதே கஸ்டமருக்கு அதே மொபைல் நம்பர் நம்மளால போட முடியாது, டூப்ளிகேட் வரும்னு சொல்லும். அந்த காம்பினேஷன் ரிப்பீட் ஆகக்கூடாது. இதுதான் காம்போசிட் கீ. இது வரைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரைன்ஸை டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ நம்ம அதில் இருக்கிற குவிசஸ்லாம் பார்க்கலாம். இந்த குவிசஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கன்ஸ்ட்ரைன்ஸில் என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இன்டர்வியூ கொஷின்ஸு எல்லாமே நான் வந்து கம்பைன் பண்ணி குவிசஸாக கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு 40 குவிசஸ் நான் கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கன்ஸ்ட்ரைன்ஸ் பற்றி கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ நீங்கள் குவிசஸ் பார்க்கும்போதே சைட் பை சைடு நீங்கள் வந்து என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். கடைசியாக நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம குவிஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குவிஸ் என்ன அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரைன் இன் ஆரக்கிள். ஸோ நம்ம வந்து ஆரக்கிளில் வந்து ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட் பார்த்தோம். பிரைமரி கீ, ஃபாரின் கீ, யூனிக், நாட்னல், செக் கன்ஸ்ட்ரைன், அதுக்கப்புறம் டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரைன் நம்மகிட்ட இருக்குது, அது பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியஸ் அப்படிங்கிறத வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ் இல்லை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குவிஸ்க்கு ஆன்சர் வந்து ஏலியஸ். ஸோ நான் அதில் எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் சைட் பை சைடு உங்களோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஆன்சர் எல்லாமே வந்து நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேலிடேட் பண்ணிட்டு தான் இதை நான் வந்து இங்கே போட்டிருக்கேன், இந்த 40 குவிசஸ்க்கும். இதில் ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னா, இல்லை சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கிளியராக பார்ப்போம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் குவிசஸ்க்கு போவோம். ஸோ செகண்ட் கொஸ்டின், பிரைமரி கீ கன்ஸ்ட்ரைன் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்ஸ் விச் டைப் ஆஃப் இண்டெக்ஸ். ஸோ இது நம்ம முன்னாடியே பார்த்ததான். இப்போ வந்து ஒரு பிரைமரி கீ கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டேபிளில் ஒரு பிரைமரி கீ, ஒரு காலமை வந்து பிரைமரி கீயாக நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூனிக் இண்டெக்ஸ் தான் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ பிட்மேப் இண்டெக்ஸு, இந்த இண்டெக்ஸ் டைப்லாம் நம்ம வந்து எஸ்கியூஎல் செஷன்ஸில் கிளியராக பார்ப்போம். பட் நம்ம ஒரு பிரைமரி கீ கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து யூனிக் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். எப்பெல்லாம் வந்து பிரைமரி கீ கிரியேட் பண்ணுறோமோ அப்போ வந்து யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணோம். எதுக்கு அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து டேட்டாவை ஃபாஸ்ட்டாக ரெட்ரீவ் பண்ணுறதுக்காக ஆரக்கிள் கிரியேட் பண்ணுற ஒரு டேட்டா டிக்ஷனரி டேபிள். ஸோ இந்த இண்டெக்ஸை பற்றி நம்ம கிளியராக அடுத்தடுத்து வர செஷன்ஸில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வென்எவர் வி கிரியேட் பிரைமரி கீ இட் will automatically create unique index in the backend. ஸோ அதுதான் வந்து இதுக்கு ஆன்சர்.
ஸோ ஆன்சர் வந்து யூனிக் இண்டெக்ஸ். தேர்ட் கொஸ்டின், ஹவு many பிரைமரி கீ கன்ஸ்ட்ரைன்ஸ் கேன் அ டேபிள் ஹேவ்? ஸோ எவ்வளோ பிரைமரி கீ கன்ஸ்ட்ரைன்ஸ் ஒரு டேபிளில் நம்ம கிரியேட் பண்ணலாம்? ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரக்கிளில் இருக்கும்போது இல்லை வேற ஏதாவது டேட்டா பேஸாக இருந்தாலும் ஒரு டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய காலம்ஸ் இருக்கலாம், 100 காலம்ஸ் இருக்கலாம், 500 காலம்ஸ் கூட இருக்கலாம். அதில் வந்து எத்தனை காலம்க்கு நம்ம வந்து பிரைமரி கீ கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கண்டிப்பாக ஒரே ஒரு காலம் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு காலம் தான் வந்து நம்ம பிரைமரி கீ கிரியேட் பண்ண முடியும். இல்லை எனக்கு வந்து மல்டிபிள் காலம்ஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மல்டிபிள் காலம்ஸுக்கு நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியாது. பட் எல்லா காலமே கம்பைன் பண்ணி காம்போசிட் கீயாக கிரியேட் பண்ணலாம். அதுவும் வந்து ஒரே ஒரு கீ தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் காலம்ஸை கம்பைன் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் காம்போசிட் கீ. பட் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ எக்ஸ்பிளனேஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபோர்த் கொஷின், விச் கன்ஸ்டைன் என்ஷூர்ஸ் தட் எ காலம் cannot have a null வேல்யூ? ஓகே, எந்த கன்ஸ்டைன் வந்து ஒரு ஒரு காலம்ல நல் வேல்யூ வரக்கூடாது அப்படின்னு எந்த கன்ஸ்டைன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ஷூர் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செக் கன்ஸ்டைன். நோ, செக் கன்ஸ்டைன் வந்து அது வந்து வேல்யூவை செக் பண்ணுறதுக்கு. பிரைமரி கீ வந்து எஸ், பிரைமரி கீ ஒரு நல் வேல்யூ வந்து ஹோல்டு பண்ண வராது. பட் பிரைமரி கீ வந்து நல் வேல்யூ மட்டும் செக் பண்ணாது, அது யூனிக்கையும் செக் பண்ணும். யூனிக் அப்படிங்கிறது ஆன்சர் இல்லை, ஏன்னா யூனிக் வந்து யூனிக் தான் செக் பண்ணும், நாட் நல். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நாட் நல். பிரைமரிக்கையும் நாட் நல் அலோவ் பண்ணாது. பட் நல் வேல்யூஸ்க்காகவே ஒரு செப்பரேட் காலம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு கன்ஸ்டைன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நாட் நல். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நாட் நல். ஃபிஃப்த் கொஷின், ஃபாரின் கீ கன்ஸ்டைன் இஸ் யூஸ் டு. ஸோ ஃபாரின் கீ பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. ஸோ ஒரு டேபிள் இருந்து இன்னொரு டேபிளுக்கு, அப்போ வந்து இதுக்கு வந்து யூனிக்லி ஐடென்டிஃபை ஈச் ரோ இந்த டேபிள். நோ, ஃபாரின் கீ வந்து எத்தனை வேணாலும் இருக்கலாம் ஒரு டேபிளுக்கு. என்ஃபோர்ஸ் டொமைன் இன்டெகிரிட்டி, நாட் அ டொமைன் இன்டெகிரிட்டி. ஸோ ஃபாரின் கீ என்ஃபோர்ஸ் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. ஸோ ரெண்டு டேபிள் இருக்குது அப்படின்னா ரெண்டு டேபிளுக்கு இடையில ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஃபாரின் கீ யூஸ் பண்ணுறோம். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, என்ஃபோர்ஸ் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. ஸோ ரெஃபரன்ஷியல் அப்படிங்கிறது ஒரு ஃபாரின் கீ பிரைமரி கீ ரிலேஷன்ஷிப். சிக்ஸ்த் கொஷின், ஸோ வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ டெலீட் அ பேரண்ட் ரோ தட் ஹேஸ் அ சைல்ட் ரோ வித் அ ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன்? ஸோ நம்மளோட செஷன்லேயே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டு டேபிள் இருக்குது. இந்த டேபிள் இருக்கிற ரெக்கார்டு வந்து இந்த டேபிள் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ என்னன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐம் கோயிங் டு டெலீட் திஸ் பர்டிகுலர் ரெக்கார்ட் இஃப் சைல்டு இஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னா இந்த ரெக்கார்டை நம்மளால டெலீட் பண்ண முடியாது, ஏன்னா டெலீட் பண்ண அலோவ் பண்ணாது. சைல்டு ரெக்கார்ட் ஃபவுண்டு அப்படிங்கிற மாதிரி எரர் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா த பேரண்ட் ரோ இஸ் டெலீட்டட். நோ, பேரண்ட் ரோ வந்து டெலீட் ஆகாது. எரர் அக்கர்ஸ், எஸ் கரெக்ட். எரர் வரும், என்ன வரும்னா த சைல்டு ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து எரர் அக்கர்ஸ். இப்போ நம்ம ஆன் கேஸ்கேட், ஆன் டெலீட் கேஸ்கேட் ஆர் ஆன் டெலீட் செட் நல் அப்படின்னு வச்சுருந்தோம் அப்படின்னா இது வந்து டெலீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த குவிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி செஷன் பார்க்கலன்னா இதில் செஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, ஓகே. செவன்த் கொஷின், செக் கன்ஸ்ட்ரைன் கேன் பி அப்ளை டு. ஸோ செக் கன்ஸ்ட்ரைன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஒரு காலமில் டேட்டாவை வேலிடேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஒன்லி நியூமரிக் காலம்ஸ், ஒன்லி கேரக்டர் காலம்ஸ், எனி காலம்ஸ், ஒன்லி டேட் காலம்ஸ். செக் கன்ஸ்ட்ரைன் வந்து கேன் பி அப்ளை டு எனி காலம்ஸ். அது வந்து ஒரு நியூமரிக் தான் நம்ம வந்து கொடுக்க முடியும், இல்லை கேரக்டர் தான் கொடுக்க முடியும், இல்லை டேட் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு இல்லை. எந்த காலமுக்கு வேணாலும் நம்ம வந்து செக் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்லி கிரியேட்ஸ் அ பிரைமரி கீ கன்ஸ்ட்ரைன்? ஸோ இதில் இருக்கிற 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக பிரைமரி கீ கன்ஸ்ட்ரைனை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் டேபிள் கொடுத்துருக்கோம், ஆனால் இது வந்து கிரியேட் டேபிளே கிடையாது. இது வந்து கிரியேட் பண்ணாது. ஆல்டர் டேபிளும் இதுவும் கிரியேட் பண்ணாது, இதுவும் கிரியேட் பண்ணாது. பட் இது வந்து கிரியேட் பண்ணுமா அப்படின்னா எஸ். நம்ம டேபிள் ஆல்ரெடி இருக்கு, அந்த டேபிளுக்கு நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரைண்டை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும்போதே நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் கொடுக்கலாம், இல்லைனா வந்து கிரியேட் பண்ணின டேபிளுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஏன்னா எதுவுமே வந்து கிரியேட் டேபிள் அப்படிங்கிற அந்த சின்டாக்ஸ் இல்லாதனால இது ஆன்சர். ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயி ஆட் கன்ஸ்ட்ரைன், கன்ஸ்ட்ரைன் நேம், பிரைமரி கீ ஆஃப் எந்த காலம் அப்படின்னு நம்ம சொல்றது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ நைன்த் கொஸ்டின், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அ யூனிக் கன்ஸ்ட்ரைன்? ஸோ யூனிக் கன்ஸ்ட்ரைனோட பர்பஸ் என்ன அப்படின்னா, யூனிக் கன்ஸ்ட்ரைன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். யூனிக் கன்ஸ்ட்ரைன் வந்து ஒரு காலம்ல யூனிக்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காலம் வந்து அந்த காலமோட வேல்யூ வந்து யூனிக்காக இருக்கணும், பட் இட் வில் அக்செப்ட் நல் வேல்யூ.
ஸோ how many null values it will accept? Any number of null values it accept. ஸோ அப்போ வந்து prevents duplicate. Yes, but null value வந்து prevent பண்ணாது. Allow duplicates? No, it will not allow duplicate. Prevents duplicate value but allows null value. ஸோ ஆன்சர் வந்து சி தான் வந்து கரெக்ட். ப்ரிவென்ட்ஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ் பட் அலோஸ் நல் வேல்யூ. ஸோ யூனிக் கன்ஸ்ட்ரைன் வந்து டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணாது பட் நல் வேல்யூ அலோவ் பண்ணும். ஸோ ஹவு மெனி நல் வேல்யூஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எனி நம்பர் ஆஃப் நல் வேல்யூஸ் இட் will accept. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமாண்ட் ரிமூவ்ஸ் எ கன்ஸ்ட்ரைன் ஃப்ரம் அ டேபிள். இதில் பார்த்தீங்கன்னா எந்த கமாண்ட் வந்து கன்ஸ்ட்ரைன்ஸை ரிமூவ் பண்ணும்? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், இதில் பாருங்க எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரைன்ட்டை ரிமூவ் பண்ணும். ஸோ இது டெலீட் ஸ்டேட்மெண்ட், இது கிடையாது. ட்ராப் கன்ஸ்ட்ரைன்ஸ் டேபிள் நேம், இதுவும் கிடையாது. இந்த ரெண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரிமூவ் இருக்கு, இன்னொன்று வந்து ட்ராப்னு இருக்கு. அப்போ வந்து ஆன்சர் வந்து பி தான். ஆல்டர் டேபிள் டேபிள் நேம் ட்ராப் கன்ஸ்ட்ரைன் நேம். ஸோ இந்த ட்ராப்புங்கிற கீவேர்டு இருக்கணும். ஸோ ரிமூவ்ங்கிற கீவேர்டு வந்து கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து பி. ஸோ கொஸ்டின் நம்பர் 11. ஸோ when defining a foreign key, which class defines what happens the parent row is deleted? நம்ம வந்து ஒரு ஃபாரின் கீயை வந்து டிஃபைன் பண்ணும்போது இப்போ பேரண்ட் ரோ வந்து டெலீட் பண்ணுறோம். ஸோ இப்போ 2 டேபிள் இருக்குது அப்படின்னா பேரண்ட் ரோ டெலீட் பண்ணும்போது சைல்டு எப்படி, நம்ம பேரண்ட் அண்ட் சைல்டு எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் பண்ணி இப்போ நம்ம ஒரு டேபிளை டெலீட் பண்ணும்போது இன்னொரு டேபிள் எப்படி டெலீட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே கொஷின். இதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஆன் அப்டேட், ஆன் கேஸ்கேட் delete, ஆன் delete கேஸ்கேட், கேஸ்கேட் delete. இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் ஆன் delete கேஸ்கேட். ஸோ இதுதான் வந்து கரெக்டான சின்டாக்ஸ். சி. கொஸ்டின் நம்பர் 12. விச் கன்ஸ்ட்ரைன் ஆட்டோமேட்டிக்லி இம்ப்ளைஸ் நாட் நல்? ஸோ எந்த கன்ஸ்ட்ரைன் வந்து நாட் நல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ளைஸ் பண்ணும்? ஃபாரின் கீயா, பிரைமரி கீயா, செக் கன்ஸ்ட்ரைனா, யூனிக் கன்ஸ்ட்ரைனா? ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நாட் நல் டிஃபைன் பண்ண அப்படின்னா இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் பிரைமரி கீ தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நாட் நல்ல இம்ப்ளைஸ் பண்ணும். ஏன்னா பிரைமரி கீ அப்படின்னு கொடுக்கும்போது அந்த காலம் யூனிக்காகவும் இருக்கணும், நாட் நல்லாகவும் இருக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பிரைமரி கீ. விச் கன்ஸ்ட்ரைன்ட் கேன் பி யூஸ்ட் டு என்சியோர் காலம்ஸ் வேல்யூ இஸ் வித் இன் அ ரேஞ்ச்? ஸோ ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற எந்த கன்ஸ்ட்ரைன் வந்து இதில் கொடுக்கும்? செக் கன்ஸ்ட்ரைனா, யூனிக் கன்ஸ்ட்ரைனா, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைனா, இல்லை வந்து ஃபாரின் கீயா? செக் கன்ஸ்ட்ரைன் வந்து கண்டிப்பாக அந்த காலம் வேல்யூ செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். யூனிக் வந்து யூனிக்காக இருக்கணும். டிஃபால்ட்டுங்கிறது நம்ம எதுவுமே வேல்யூ கொடுக்காம இருக்கிறப்போ ஒரு வேல்யூ வர்றது ஃபாரின் கீ. அப்போ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்டு. செக் கன்ஸ்ட்ரைன் அதில் நம்ம வந்து இந்த மாதிரி பிட்வீன் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இதில் கொடுத்தீங்கன்னா ஒரு ரேஞ்சை வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ ட்ரை டு இன்சர்ட் அ நல் இன்டு அ காலம் வித் அ யூனிக் கன்ஸ்ட்ரைன்? ஸோ யூனிக் கன்ஸ்ட்ரைன் இருக்கிற காலமில் நல் வேல்யூ இன்சர்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா எஸ், நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த 4 ஆன்சரில் உங்களுக்கே தெரியும் எது ஆன்சர் அப்படின்ட்டு. ஸோ அந்த காலமில் கண்டிப்பாக அலோவ் பண்ணோம், அதனால் அலவுட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 15. ஹவு கேன் யூ வியூ ஆல் கன்ஸ்ட்ரைன்ஸ் ஆன் அ டேபிள் இன் ஆரக்கிள்? ஸோ நம்ம இது ஏற்கனவே பார்த்தது தான் நம்மளோட செஷன்லேயே. ஸோ இதில் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள், எந்த ஸ்டேட்மெண்ட்டு யூஸ் பண்ணி நம்ம எல்லா கன்ஸ்ட்ரைனையும் பார்க்கலாம் அப்படின்னா அந்த டேபிள் பேர் வந்து இந்த ஆல் கன்ஸ்ட்ரைன்ஸ், அதுதான் வந்து டேபிள். ஸோ யூசர் கன்ஸ்ட்ரைன்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம், பட் இங்கே இருக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆல் அண்டர்ஸ்கோர் கன்ஸ்ட்ரைன்ஸ் வேர் டேபிள் நேம் ஈக்குவல் டு எனி டேபிள் நேம். எந்த டேபிளுக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், பட் இப்படி தான் நம்ம வந்து அந்த டேபிளுக்கு கன்ஸ்ட்ரைன் இருக்குதா அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து பி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கன்ஸ்ட்ரைன்ஸ் கேனாட் பி டிசேபிள்டு? ஸோ எந்த கன்ஸ்ட்ரைன் வந்து நம்ம டிசேபிள் பண்ண முடியாது? ஸோ நம்ம கன்ஸ்ட்ரைன் கிரியேட் பண்ணிட்டோம், கிரியேட் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம டிசேபிள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற கன்ஸ்ட்ரைனில் எந்த கன்ஸ்ட்ரைன் வந்து நம்ம வந்து டிசேபிள் பண்ண முடியாது? நீங்களே பாருங்கள், பிரைமரி கீ டிசேபிள் பண்ணலாமா, நாட் நல் டிசேபிள் பண்ணலாமா, ஃபாரின் கீ டிசேபிள் பண்ணலாமா, செக் கன்ஸ்ட்ரைன் டிசேபிள் பண்ணலாமா அப்படின்னா இதில் வந்து இந்த நாட் நல் கன்ஸ்ட்ரைனை வந்து நம்ம டிசேபிள் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து பி. நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ஸ் cannot be disabled, they are enforced at the காலம் லெவல். ஸோ காலம் லெவலில் என்ஃபோர்ஸ் ஆகும். அதனால இந்த நாட் நல் கன்ஸ்ட்ரைனை மட்டும் நம்ம டிசேபிள் பண்ண முடியாது கன்ஸ்ட்ரைன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி பார்ட் ஆஃப் அ காம்போசிட் பிரைமரி கீ? ஸோ காம்போசிட் பிரைமரி கீ அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். எது ஆன்சராக வரும்னு நீங்கள் பாருங்கள். ஒன்லி நியூமரிக் காலம்ஸா, ஒன்லி a சிங்கிள் காலமா, மல்டிபிள் காலம்ஸ் ஆஃப் எனி டைப்பா,
ஒன்லி காலம்ஸ் வித் நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட். எந்த ஆன்சர் வந்து சூட்டபிளாக இருக்கும்? காம்போசிட் பிரைமரி கீக்கு நம்ம முன்னாடியே குவிசஸில் பார்த்துருக்கோம். காம்போசிட் பிரைமரி கீ அப்படிங்கிறது மல்டிபிள் காலம்ஸ் ஆஃப் எனி டைப். ஸோ எனி டைப்பில் நம்ம கொடுக்கலாம். அந்த பிரைமரி கீ ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு காலம் வந்து நம்பர் டேட்டா டைப்பாக இருக்கலாம், ரெண்டாவது காலம் வந்து கேரக்டர் டேட்டா டைப்பாக இருக்கலாம், தேர்ட் காலம் வந்து டேட் டேட்டா டைப்பாக கூட இருக்கலாம். ஸோ அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பிரைமரி கீ கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 18, ஹவு டு யூ டெம்பரரி டிசேபிள் அ கன்ஸ்ட்ரைன்? ஸோ கன்ஸ்ட்ரைன் வந்து எப்படி நம்ம வந்து டிசேபிள் பண்ணுறது, ஒரு டெம்பரரியாக டிசேபிள் பண்ணுறது அப்படின்னா இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம இதுவும் வந்து பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் என்ன கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் வந்து பி, ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், டிசேபிள் கன்ஸ்ட்ரைன், கன்ஸ்ட்ரைன் நேம். பி தான் இதுக்கு ஆன்சர். 19th குவிஸ், வாட் ஹேப்பன்ஸ் when a constraint is disabled? சரி, ஓகே, நம்ம ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிளில் ஏற்கனவே நம்ம கன்ஸ்ட்ரைண்ட் வச்சுருந்தோம், எல்லாமே டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஆனால் நான் இப்போ வந்து கன்ஸ்ட்ரைண்ட்டை டிசேபிள் பண்ணிடுறேன். அப்போ என்ன நடக்கும்? நீங்கள் 4 ஆன்சர் பாருங்க எது கரெக்டாக இருக்குன்னு. த கன்ஸ்ட்ரைண்ட் இஸ் பர்மனெண்ட்லி டெலீட்டட். ஸோ நம்ம டிசேபிள் பண்ணுறதுனால பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடுமா? ஆகாது கண்டிப்பாக. ஆரக்கிள் ஸ்டாப்ஸ் செக்கிங் டேட்டா ஃபார் வயலேஷன்ஸ். ஸோ ஆரக்கிள் வந்து ஸ்டாப் பண்ணிடுமா டேட்டா செக்ஸ் பண்ணுறத வந்து? இந்த கன்ஸ்ட்ரைனுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா செக்ஸ் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணிடுமா? இப்போதைக்கு டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணிடுமா? ஆல் டிபெண்ட் இண்டெக்ஸஸ் ஆர் ரிமூவ்ட். இண்டெக்ஸஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுமா? இட் கெனாட் பி ரீஎனேபிள்டு. ரீஎனேபிள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ரீஎனேபிள் கண்டிப்பாக பண்ணலாம். அதனால் டிசேபிள் பண்ணால் அதுக்கப்புறம் ரீஎனேபிள் பண்ணலாம். கன்ஸ்ட்ரைண்டை டிசேபிள் பண்ணால் கூட இண்டெக்ஸ் வந்து பேக்கெண்டில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்டு. ஆரக்கிள் ஸ்டாப்ஸ் செக்கிங் த டேட்டா ஃபார் வயலேஷன்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரைனை நம்ம டிசேபிள் பண்ணணுனால இப்போ அது டேட்டா வேலிடேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ ட்ராப் அ பிரைமரி கீ கன்ஸ்ட்ரைன் தட் ஹேஸ் அ ஃபாரின் கீ ரெஃபரன்சிங் இட்? இப்போ ஒரு பிரைமரி கீ ஃபாரின் கீ 2 டேபிள் இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு பிரைமரி கீயை ட்ராப் பண்ணால் என்ன நடக்கும்? பிரைமரி கீ, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ ட்ராப் அ பிரைமரி கீ கன்ஸ்ட்ரைன் தட் ஹேஸ் அ ஃபாரின் கீ ரெஃபரன்சிங் இட்? ஸோ அப்படி இருக்கும்போது, ரெஃபரன்ஸில் இருக்கும்போது நம்ம வந்து பிரைமரி கீயை டெலீட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக டெலீட் பண்ண முடியாது. முடியுமா அப்படிங்கிறது தான் கொஷினு. போத் கன்ஸ்ட்ரைன்ஸ் ஆர் ட்ராப்ட். ஸோ இப்போ நம்ம வந்து பிரைமரி கீ கன்ஸ்ட்ரைனை ட்ராப் பண்ணும்போது ஃபாரின் கீயும், அந்த டேபிள் இருக்கிற ஃபாரின் கீயும் ட்ராப் ஆகிடுமா? எரர் வருமா? இல்லை ஃபாரின் கீ பிகம்ஸ் இன்வேலிட் ஆட்டோமேட்டிக்கலி, ஆர் த ஃபாரின் கீ இஸ் கன்வெர்டட் டு செக் கன்ஸ்ட்ரைன்? இந்த 4 சாய்ஸஸில் எது ஆன்சராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ நம்ம இந்த மாதிரி ரெஃபரன்ஸில் இருக்கும்போது நம்ம பிரைமரி கீயை வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ண முடியாது. இது வந்து சைல்டு ரெஃபரன்சிங் அப்படின்னு வரும். நம்ம ஏற்கனவே குவிசஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ எரர் அக்கர்ஸ். நம்ம அப்படி ட்ராப் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சைல்டு கன்ஸ்ட்ரைனை ட்ராப் பண்ணிட்டு தான் பேரண்ட்டை ட்ராப் பண்ண முடியும். ஓகே, குவிஸ் நம்பர் 21, which constraint ensures a column has a value by default if none is provided? ஸோ எந்த கன்ஸ்ட்ரைன் வந்து நம்ம வேல்யூவே கொடுக்கல, காலம்க்கு வேல்யூவே கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த கன்ஸ்ட்ரைன் வந்து எடுத்துக்கும் அப்படின்னா இந்த 4 கன்ஸ்ட்ரைன்ஸில் நீங்களே பாருங்கள். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைனா, செக் கன்ஸ்ட்ரைனா, ஆட்டோ கன்ஸ்ட்ரைண்டா, நாட் நல்லா? ஸோ ஆட்டோ அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரைண்டே இல்லை. நாட் நல் வந்து நல் வேல்யூ செக் பண்ணுறது, செக் கன்ஸ்ட்ரைன் ஒரு வேல்யூ செக் பண்ணுறது. இப்போ டிஃபால்ட் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். ஸோ டிஃபால்ட். குவிஸ் நம்பர் 22, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கன்ஸ்ட்ரைன்ஸ் கேன் எக்ஸிஸ்ட் வித்தவுட் பீயிங் நேம்ட் எக்ஸ்பிளிசிட்லி? இதில் இருக்கிற எல்லா கன்ஸ்ட்ரைனுமே நம்ம பேரே கொடுக்கலினாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆரக்கிளே ஒரு பேரை கிரியேட் பண்ணும். ஸோ கன்ஸ்ட்ரைனுக்கு வந்து டிஃபால்ட்டாக இந்த மாதிரி சிஸ்டம் ஒரு நேம் கொடுக்கும், sys_c கன்ஸ்ட்ரைன்ட் இதுக்கு பேர். இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை அசைன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஆரக்கிள் ஆட்டோமேட்டிக்லி ஜென்ரேட்ஸ் அ சிஸ்டம் அசைன்டு நேம். ஸோ நம்ம வந்து நேமை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கலினா கூட ஆரக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எல்லா கன்ஸ்ட்ரைனுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரைன் நேம் வந்து ஆரக்கிள் அசைன் பண்ணும். ஸோ ஆல் ஆஃப் த எபோவ். 23rd, which data dictionary view list both constraint and their columns? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கன்ஸ்ட்ரைனை வியூ பண்ணுறதுக்கு யூசர் அண்டர்ஸ்கோர் கன்ஸ்ட்ரைன்ஸு, ஆல் அண்டர்ஸ்கோர் கன்ஸ்ட்ரைன்ஸ் பார்த்தோம். பட் இப்போ வந்து காலமும் எனக்கு வேணும், கன்ஸ்ட்ரைன்ஸும் வேணும். அதனோட காலம், எந்த காலமுக்கு எந்த கன்ஸ்ட்ரைன் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம் அந்த இன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இதுவும் நம்ம பார்த்தது தான். ஸோ யூசர் அண்டர்ஸ்கோர் கன்ஸ்ட்ரைன்ஸ் அண்டர்ஸ்கோர் காலம். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இது வந்து யூசர் அண்டர்ஸ்கோர் கன்ஸ்ட்ரைன்ஸ்னு போடலாம், இல்லைனா ஆல் அண்டர்ஸ்கோர் கன்ஸ்ட்ரைன்ஸ் அண்டர்ஸ்கோர் காலம்ஸ்னு போடலாம். இது ப்ராக்டிக்கலாகவே பார்ப்போம். இந்த டேட்டா பேஸில்
நான் வந்து செக் பண்ணுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆல் அண்டர் ஸ்கோர் கன்ஸ்டைன்ஸ் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எல்லா கன்ஸ்டைன்ஸும் வரும். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ஹெச்ஆர் ஸ்கீமால் இருக்கிற கன்ஸ்டைன்ஸ் தான் வேணும்னா வேர் ஓனர் ஈக்குவல் டு ஹெச்ஆர் அப்படின்னு போட்டோன்னா எனக்கு வரும். ஹெச்ஆர் ஸ்கீமால் இருக்கிற கன்ஸ்டைன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அண்டர் ஸ்கோர் கன்ஸ்டைன்ஸ் அண்டர் ஸ்கோர் காலம் அப்படின்னு போடலாம். இது வந்து நம்ம யூசர் அண்டர் ஸ்கோர்னு நம்ம போடலாம். ஸோ யூசர் அண்டர் ஸ்கோர் கன்ஸ்டைன்ஸ் அப்படின்னு போடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆல் அண்டர் ஸ்கோர் கன்ஸ்டைன்ஸ் அண்டர் ஸ்கோர் காலம்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. ஸோ இந்த டேபிளும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேபிளில் நம்ம செக் பண்ணாலும் காலம் லெவல், ஸோ எந்த காலம் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ எந்த காலம் நேமுக்கு என்ன கன்ஸ்ட்ரைன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து டேபிள் ஜாயின் பண்ணி இந்த ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி, யூசர் கன்ஸ்ட்ரைன்ஸ் அண்டர் ஸ்கோர் காலம்ஸ். இதுக்கப்புறம் வர குவிசஸ்லாம் கொஞ்சம் சின்டாக்ஸோட கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த சின்டாக்ஸ் பாருங்க, நீங்களே ஆன்சர் சொல்லுங்க. ஹவு மெனி கன்ஸ்ட்ரைன்ஸ் ஆர் கிரியேட்டட் ஆட்டோமேட்டிக்லி? ஸோ நான் இந்த டேபிள் இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா எத்தனை கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும் பாருங்க, பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்க. கிரியேட் டேபிள், டேபிள் நேம், எம்ப்ளாயி ஐடி, இது வந்து பிரைமரி கீயாக கிரியேட் பண்ணுறோம். எம்ப்ளாயி நேம் நாட் நல்லாக கிரியேட் பண்ணுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2 கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த டேபிள் கிரியேட் பண்ணும்போது 2 கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்போ வந்து ஆன்சர் வந்து 2. ஓகே, இப்போ இங்கே வந்து 2 டேபிள் இருக்கு. இந்த 2 டேபிள் பாருங்க, எம்ப்ளாயி டேபிள், இங்கே வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள். டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணும்போது டிபார்ட்மெண்ட் ஐடி பிரைமரி கீயாக கொடுக்குறோம். இங்கே வந்துட்டு எம்ப்ளாயி டேபிள் கிரியேட் பண்ணுறோம். அதில் எம்ப்ளாயி ஐடி வந்து பிரைமரி கீ, டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இங்கே வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். அப்போ எந்த டேபிள் இந்த 2 டேபிளில் கிரியேட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஏன்னா இதில் தான் வந்து பிரைமரி கீ இருக்கிற காலம், அதை இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பேரண்ட் டேபிள், இது சைல்டு டேபிள். இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை பொறுத்த வரைக்கும் இது பேரண்ட் டேபிள், இது சைல்டு டேபிள். ஸோ வாட் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்டட் ஆன் டிபார்ட்மெண்ட் ஐடி இன் த எம்ப்ளாயி டேபிள்? டிபார்ட்மெண்ட் ஐடி இன் தி எம்ப்ளாயி டேபிள். ஸோ எந்த கன்ஸ்ட்ரைன்ட் வந்து கிரியேட் ஆகும்? ரெஃபரன்சஸ் அப்படின்னு கொடுக்கறனால. ஸோ இந்த 4 கன்ஸ்ட்ரைன்ஸில் எந்த கன்ஸ்ட்ரைன்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும்? ஃபாரின் கீ. ஸோ ஆன்சர் வந்து ஃபாரின் கீ. நெக்ஸ்ட் குவிஸ் நம்பர் 26. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் வயலேட் அ கன்ஸ்ட்ரைன்ட்? ஸோ இங்கே பாருங்க, இப்போ வந்து ஒரு டேபிள் இருக்கு. கிரியேட் டேபிள், டேபிள் நேம், ப்ராடக்ட் ஐடி, அதை வந்து பிரைமரி கீயாக கிரியேட் பண்ணுறோம். ப்ரைஸ்னு ஒரு காலம் இருக்கு. செக் கன்ஸ்ட்ரைனை கிரியேட் பண்ணி ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தான் 0வாக இருக்கணும். ஏன்னா ப்ரைஸ் வந்து நெகட்டிவ்ல வராது. ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் வந்து மைனஸில் இருக்காது. அதனால் அதை வந்து செக் பண்ணுறோம். இன்வேலிடாக ஒரு ரெக்கார்ட் நம்ம வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரைஸ் கிரேட்டர் தான் 0ன்னு போட்டிருக்கோம். அப்போ நான் இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணும்போது எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்சர்ட் ஆகாது, வயலேட் பண்ணும்? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ஐடி பிரைமரி கீ. ஸோ பிரைமரி கீ காலமில் எல்லாமே யூனிக்காக தான் இருக்குது, அதனால் கரெக்டாக அலோவ் பண்ணிடும். இங்கே ப்ரைஸ் காலமில் பாருங்கள், ஃபஸ்ட் இது வந்து 50. ஸோ 50 இஸ் கிரேட்டர் தேன் 0, எஸ், இது அலோவ் பண்ணிடும். இந்த ரெக்கார்ட் கிரேட்டர் தேன் 0வா? 0 இஸ் கிரேட்டர் தேன் 0, நோ, இது அலோவ் பண்ணாது. 200 கிரேட்டர் தேன் 0, 10 கிரேட்டர் தேன் 0. அப்போ ஆன்சர் வந்து பி. ஸோ இந்த ரெக்கார்டை வந்து அலோவ் பண்ணாது. ஓகே, குவிஸ் நம்பர் 27. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் திஸ் டேபிள்? ஸோ இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் டேபிள், டேபிள் நேம், ஐடி, ரோல் நம்பர், 3 காலம் வச்சு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள். ஸோ இது ஐடி வந்து எந்த கன்ஸ்ட்ரைனுமே கொடுக்கல, பட் ரோல் நம்பரில் வந்து யூனிக் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நேம்லேயும் கன்ஸ்ட்ரைன் கொடுக்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ரோல் நம்பர்ஸ் ஆல் அலவுட், கண்டிப்பாக அலோவ் பண்ணாது. ஏன்னா இங்கே பாருங்கள் யூனிக்னு கொடுத்துருக்கோம். அப்போ இது ஆன்சர் கிடையாது. நல் ரோல் நம்பர்ஸ் ஆர் நாட் அலவுட். யூனிக் அப்படிங்கிறனால நல் அலோவ் பண்ணும். மல்டிபிள் நல் ரோல் நம்பர்ஸ் ஆர் அலவுட். ஸோ இங்கே யூனிக் காலம் மல்டிபிள் நல் வேல்யூ அலோவ் பண்ணுமா, இல்லை ஒரே ஒரு நல் வேல்யூ மட்டும் அலோவ் பண்ணுமா? ஆரக்கிள் டேட்டா பேஸ் பொறுத்த வரைக்கும் அந்த காலம் யூனிக்காக இருந்ததுன்னா மல்டிபிள் நல் வேல்யூஸை அலோவ் பண்ணும். இதை செக் பண்ணிடுவோம். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் கரெக்டு. மல்டிபிள் நல் ரோல் நம்பர்ஸ் ஆர் அலவுட். இது நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணியே பார்ப்போம். இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த டேபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் ஒரு ரெக்கார்ட் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ். இது வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் ஆகிடுச்சு. இங்கே ரோல் நம்பர் அப்படிங்கிறது இந்த 2வது காலம். அந்த காலமுக்கு நல் வேல்யூ நம்ம வந்து கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல் வேல்யூ கொடுக்குறோம். இன்சர்ட் பண்ணுறோமா? எஸ், நல் இன்சர்ட் ஆகும்.
இன்னொரு நல் வேல்யூ கொடுக்குறேன், இன்சர்ட் ஆகும். நல் வேல்யூ வந்து NULL இப்படி கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி 2 சிங்கிள் கோட்ஸ்குள்ள எதையுமே கொடுக்காம விட்டிங்கனாலும் அது நல்லுன்னு எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 4 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இந்த காலம்க்கு நல் வேல்யூஸ். ஸோ ஒரு காலமை நம்ம யூனிக் அப்படின்னு டிஃபைன் பண்ணாலும் மல்டிபிள் நல் வேல்யூஸை அலோவ் பண்ணோம். ஆன்சர் நீங்களே சொல்லுங்க. சாய்ஸ் சி தான் வந்து ஆன்சர். மல்டிபிள் நல் roll numbers are allowed. Okay. Quiz number 28. What happens when this is executed? So create table, table name, ID, number, constraints, constraint, primary key. ஓகே, 2 கன்ஸ்ட்ரைன் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம் ஒரு டேபிளில். இப்போ இது வந்து அலோவ் பண்ணுமா அப்படிங்கிறத பார்ப்போம். டேபிள் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. டேபிள் கிரியேட் பண்ணுமா சக்ஸஸ்ஃபுல்லாக? இல்லை டேபிள் கேன் ஹாவ் ஒன்லி ஒன் பிரைமரி கீ அப்படின்னு எரர் அடிக்குமா? டூப்ளிகேட் காலம் எரர் வருமா? நோ எரர், கன்ஸ்ட்ரைன் ரீப்ளேஸ்ட். ஸோ கன்ஸ்ட்ரைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பி தான், எரர் அடிக்கும். ஏன்னா ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு பிரைமரி கீ மட்டும்தான் கொடுக்க முடியும். இங்கே 2 பிரைமரி கீ வந்து கிரியேட் பண்ணுறோம், அதனால அந்த மாதிரி வராது. ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணுவோம். இந்த டேபிள் நான் கிரியேட் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, ஸோ இந்த சின்டாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த டேபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குன்னு பார்ப்போம். பாருங்க, இது வந்து அலோவ் பண்ணாது. கிளியராக நம்மளுக்கு வந்து எரர் மெசேஜே வருது. A table can have only one primary key. ஸோ ஒரே ஒரு பிரைமரி கீ தான் இருக்க முடியும்னு வருது. இந்த பி தான் வந்து ஆன்சர். ஸோ 29th quiz, வாட் வேல்யூ வில் அமௌண்ட் டேக் இஃப் நாட் ப்ரொவைடட் இன் அ இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து ஆர்டர் டேபிள் எடுத்துக்கிறோம். ஆர்டர் ஐடி, கஸ்டமர் ஐடி, அமௌண்ட்டுன்னு இருக்கு. இப்போ நான் வந்து இந்த அமௌண்ட் காலமுக்கு எந்த வேல்யூமே கொடுக்கல அப்படின்னா என்ன வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கொஷின். இப்போ வந்து நல் எடுத்துக்குமா, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன் கொடுத்துருக்கோம், 0 எடுத்துக்குமா, இல்லை கன்ஸ்ட்ரைன் வயலேஷன் வருமா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் செஷன் செட்டிங்கா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பி. ஸோ பி தான் வந்து ஆன்சர். ஏன்னா டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்தனால அதுக்கு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது 0ன்னு எடுத்துக்கும். இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். குவிஸ் நம்பர் 30. ஸோ கிரியேட் டேபிள் அக்கௌண்ட்ஸ், அக்கௌண்ட் ஐடி பிரைமரி கீயாக கிரியேட் பண்ணுறோம். பேலன்ஸ் செக் கன்ஸ்ட்ரைன், செக் பேலன்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1000. ஸோ எப்பவும் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் வந்து 1000 அதிகமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் வென் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸிக்யூட்டட்? நான் இப்போ வந்து 1000 இங்கே கொடுத்துருக்கேன், பட் இங்கே வந்து நல் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ செக் கன்ஸ்ட்ரைனில் வந்து நல் வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும்? ஸோ நல் வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் வேல்யூ. அன்னோன் வேல்யூ வந்து இந்த 1000க்கு இப்போ வேலிடேட் பண்ணுமா அப்படின்னா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, செக் கன்ஸ்ட்ரைன் காலமில் நல் வந்து செக் பண்ணாது. இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எரர் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் வராது, கண்டிப்பாக இன்சர்ட் ஆகிடும். ஸோ இன்சர்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ நம்ம இதை வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த டேபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். அக்கௌண்ட்ஸ்னு டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த இந்த பேலன்ஸ் அப்படிங்கிற காலமில் நல் வேல்யூ நான் கொடுக்குறேன். இப்போ நல் வேல்யூ கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு ரோ இன்சர்ட் ஆகிடும். இப்போ இதே வந்து நான் வந்து 1000 கீழே கொடுத்தனா எடுத்துக்காது. ஒரு நான் 100 அப்படின்னு கொடுக்குறேன்னா கண்டிப்பாக இந்த ரோ எடுத்துக்காது. ஏன்னா கண்டிப்பாக இது வந்து 1000க்கு மேலே தான் இருக்கணும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி நல் வேல்யூ எடுத்துக்கும். ஸோ செக் கன்ஸ்ட்ரைன் வந்து நல் வேல்யூவை வேலிடேட் பண்ணாது. நல் வேல்யூவை வேலிடேட் பண்ணாது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இன்சர்ட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ வாட் டஸ் திஸ் மீன்? ஸோ இந்த கிரியேட் டேபிளில் என்ன நம்ம தெரியுது? கிரியேட் டேபிள், டேபிள் நேம், எம்ப்ளாயி ஐடி, நம்பர், டிபார்ட்மெண்ட் ஐடி, நம்பர், கன்ஸ்ட்ரைன் எம்ப்ளாயி பிரைமரி கீ ஆஃப் எம்ப்ளாயி ஐடி, டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ 2 காலமாக நம்ம கம்பைன் பண்ணி ஒரு காலமாக கொடுக்குறோம். இது என்ன கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பிரைமரி கீ தான், பட் இந்த கன்ஸ்ட்ரைன் பேர் இது வந்து பிரைமரி கீ கன்ஸ்ட்ரைன் தான், பட் இந்த கீக்கு பேர் காம்போசிட் கீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஈச் எம்ப்ளாய் ஐடி மஸ்ட் பி யூனிக்கா, ஈச் டிபார்ட்மெண்ட் ஐடி மஸ்ட் பி யூனிக்கா, இல்லை காம்பினேஷன் ஆஃப் எம்ப்ளாய் ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி ஷுட் பி யூனிக்கா, ஆர் போத் காலம்ஸ் cannot be a null. ஸோ ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் சி, இந்த காம்பினேஷனில் மஸ்ட் பி யூனிக். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கிரியேட் டேபிள், டேபிள் நேம், சேல்ஸ் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம். சேல் ஐடி, நம்பர், யூனிட் அப்படின்னு கொடுத்துட்டு யூனிட் பிட்வீன் 10 and 50 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ 10 and 50 கொடுக்கும்போது எந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபெயில் ஆகும்? ஸோ 10 and 50 அப்படின்னா எப்பவுமே பிட்வீன் வந்து இந்த 10லேருந்து 50 வரைக்கும் இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம 10ஐயும் அக்செப்ட் பண்ணோம், 50 அக்செப்ட் பண்ணோம், அதுக்குள்ளே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணோம்.
அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது அக்செப்ட் பண்ணோம், 50 அக்செப்ட் பண்ணோம், 5 வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ முன்னாடியே சொல்லியிருக்கோம் செக் கன்ஸ்ட்ரைன் நல்லா அக்செப்ட் பண்ணோம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். ஸோ ஏன்னா 5 வந்து அவுட் ஆஃப் 10 and 50. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் when a row in department is deleted? டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு ஆன் delete cascadeன்னு கொடுத்துருக்கோம். இங்கே ஆன் delete cascade கொடுத்தோன்னா அந்த சைல்டு டேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக delete ஆகும். ஸோ நம்ம இதை ஆல்ரெடி பார்த்ததான். இந்த 4 ஆன்சரில் எரர் அக்கர்ஸா child rows is employees are deleted automatically, child rows remain unchanged, all constraints are dropped. No. இந்த மாதிரி ஆன் delete cascade கொடுக்கும்போது child rows in employee are deleted automatically. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி தான் வந்து ஆன்சர். child rows in employee table automatically deleted. ஆன் delete cascade அப்படின்னு கொடுத்துருக்கோம். which is true? create table name, id காலம் இருக்கு, அது primary key, வேல்யூங்கிறது யூனிக். ஸோ போத் ஐடி அண்ட் வேல்யூ மஸ்ட் பி யூனிக். ஒன்லி ஐடி மஸ்ட் பி யூனிக். வேல்யூ கேன் ஹாவ் டூப்ளிகேட்ஸ். ஐடி கேன் பி அ நல். இப்போ ஐடி வந்து பிரைமரி கீ அப்படின்னு கொடுக்கறனால யூனிக்காகவும் இருக்கணும், நாட் நல் அக்செப்ட் பண்ணாது. வேல்யூ வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ ஆன்சர் ஏ வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. பட் மற்ற ஆன்சரும் பார்த்துருவோம். ஒன்லி ஐடி மஸ்ட் பி யூனிக். நோ, ரெண்டுமே யூனிக்காக இருக்கணும். வேல்யூ கேன் ஹாவ் டூப்ளிகேட். டூப்ளிகேட் வராது, ஏன்னா இது யூனிக்னு கொடுத்துருக்கோம். ஐடி கேன் ஹாவ் நல். நோ, பிரைமரி கீ கேனாட் அக்செப்ட் நல். இப்போ ஆன்சர் வந்து ஏ தான். போத் ஐடி அண்ட் வேல்யூ மஸ்ட் பி யூனிக். ஸோ கொஷின் நம்பர் 35. ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? ஸோ இப்போ ஒரு டேபிள், இந்த மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி ஐடி சேலரி கமிஷன் கொடுத்துட்றோம். இன்சர்ட் இன்ட்டு எம்ப்ளாயிஸ் டேபிள் எம்ப்ளாயி ஐடி சேலரி. ஸோ எம்ப்ளாயி ஐடி சேலரி கமிஷன். ஸோ 3 காலம் இருக்குது. ஆனால் நான் 2 காலமோட நேம் சொல்லிவிட்டு அங்கே 2 வேல்யூ கொடுக்குறேங்க. இந்த மாதிரி சேலரி வந்து -100 கொடுக்குறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறோம்? சேலரி கிரேட்டர் தேன் 0ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் -100 வந்து லெஸ் தேன் 0. ஸோ அப்போ வந்து எரர் வரும். ஸோ எரர் வயலேட் செக் கன்ஸ்ட்ரைன். ஸோ இந்த எரர் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ ஆன்சர் பி தான் வந்து கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 36. விச் ஆஃப் தீஸ் இஸ் வேலிட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 காலம் இருக்குது இந்த டேபிளில். ஐடி, நேம். இந்த நேம் காலம்க்கு செக் கன்ஸ்ட்ரைன் கொடுத்துருக்கோம், ஏபிசி அப்படின்ட்டு. அப்படின்னா இந்த நேம் காலம்க்கு இந்த 3 வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூ தான் எடுத்துக்கும், வேறு எந்த வேல்யூ கொடுத்தாலும் எடுத்துக்காது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது டீன் இருக்கிறனால இங்கே எடுத்துக்காது. இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்குமானா எடுத்துக்கும், ஏன்னா நல் வந்து செக் அண்ட் சைன்ஸில் எடுத்துக்காது அப்படிங்கிறனால இது இன்சர்ட் பண்ணோம். இந்த பி அப்படிங்கிறதும் இன்சர்ட் பண்ணோம், ஏன்னா பி இருக்குது. இப்போ இது பிரைமரி கீ அப்படிங்கிறனால இந்த 2 and 3 ஓகே. ஸோ இது நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான். இது நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் இன்சர்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த இஎம்பி டேபிள் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறேன். டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ரெக்கார்ட் நான் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் ஆகாது, ஏன்னா வந்து இந்த டி அப்படிங்கிறது இல்லை, செக் கன்ஸ்ட்ரைன் வயலேஷன் வருது. இப்போ செகண்ட் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணுறேன், அதுக்கு நல் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ செக் கன்ஸ்ட்ரைன்ஸ்க்கு நல் வேல்யூ கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ இந்த ரெக்கார்ட் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இதுவும் இன்சர்ட் ஆகும். அப்போ வந்து ஆன்சர் வந்து இந்த ரெண்டுமே இன்சர்ட் ஆகும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போத் B and C. So question number 37. What happens if you insert an employee record with a department ID that doesn't exist in department table? ஸோ இது கண்டிப்பாக வந்து இந்த பேரண்ட் டேபிள் இல்லை அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியாது. இது வந்து இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன் வயலேஷன் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, ஃபாரின் கீ வயலேஷன். கொஸ்டின் நம்பர் 38. ஸோ இந்த கிரியேட் டேபிள் பாருங்கள், ஐடி, சேலரி, அதுக்கப்புறம் வந்து சேலரிக்கு வந்து செக் கன்ஸ்ட்ரைன் போட்டிருக்கோம், சேலரிக்கு யூனிக் கன்ஸ்ட்ரைனும் போட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து இன்சர்ட் இந்த 2 வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ செக் கன்ஸ்ட்ரைன் இருக்குது, யூனிக் கன்ஸ்ட்ரைன் இருக்குது. செக் கன்ஸ்ட்ரைன் வந்து நல் வேல்யூவை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். யூனிக்கும் வந்து நல் வேல்யூ அக்செப்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இன்சர்ட் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, போத் இன்சர்ட் சக்சீடட். ஸோ இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் இது கரெக்டான. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இஎம்பி டேபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து நம்ம 1000 மேலே தான் அக்செப்ட் பண்ணணும்னு கொடுத்தா கூட நல் வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்கும், யூனிக்கும் வந்து நல் வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த 2 ரெக்கார்டுமே இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த குவிஸ்க்கு ஆன்சர் வந்து ஏ, போத் இன்சர்ட் சக்சீட். குவிஸ் நம்பர் 39. How many foreign key constraint can a table have? ஸோ எத்தனை ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன் ஒரு டேபிளுக்கு இருக்கலாம் அப்படின்னா
n நம்பர் ஆஃப் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன் ஒரு டேபிளுக்கு இருக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து அன்லிமிட்டெட். ஸோ விச் கன்ஸ்ட்ரைன் யூஸ் டு எஸ்டாப்ளிஷ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ டேபிள்ஸ்? ஸோ எந்த கன்ஸ்ட்ரைன் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ டேபிள்ஸ்? இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். இதுக்கு ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் சி, ஃபாரின் கீ. இது வரைக்கும் ஒரு 40 குவிசஸ் பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த 40 குவிசஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய குவிசஸ்லாம் வேணுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்தடுத்த வர்ற வீடியோவில் இந்த மாதிரி நிறைய குவிசஸ், இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.